அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் தூத்துக்குடியில் ஏவிஎம் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். டாக்டர் டோரஸ். இந்த மகளிருக்கான கருத்தரங்கை கடந்த 20 வருடங்களாக நாங்கள் மாதந்தோறும் ஒரு முறை கண்டக்ட் பண்ணி வர்றோம். இப்போ இந்த கொரோனாவை முன்னிட்டு நம்மளால அதை செய்ய முடியாத காரணத்தால் இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறோம். பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை, கண்டு மகிழாத உயிரொன்றுமில்லை. மலர் போல சிரிக்கின்ற பிள்ளை, கண்டு மகிழாத உயிரொன்றுமில்லை. மடி மீது தவழ்கின்ற முல்லை, மழலை சொல் இன்பத்தின் எல்லை. பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். உள்ளாடும் உயிரொன்று கண்டே, அவன் உருவத்தை நான் என்று காண்பேன். உள்ளாடும் உயிரொன்று கண்டே, அவன் உருவத்தை நான் என்று காண்பேன். தள்ளாடி வருவா, தனியாத இன்பத்தை தருவா. பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். இந்த ப்ரெக்னன்சிங்கிறது 40 வீக்ஸ். ஸோ 40 வீக்ஸை 3 ட்ரைமஸ்டர்ஸ் நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ் ஒரு ட்ரைமஸ்டர், 12 to 28 வீக்ஸ் அடுத்த ட்ரைமஸ்டர், 28 to 40 வீக்ஸ் தேர்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம என்னென்ன செய்யக்கூடியதுன்னு முதலாவது நம்ம பார்ப்போம். இதில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு பீரியட்ஸ் மிஸ் பண்ணோன்னா யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்த்துட்டு வந்துடுறீங்க. 2 கோடு தெரிஞ்சால் பாசிட்டிவ்னு வரீங்க. எப்போ இது பாசிட்டிவ் ஆகுங்கிற சூன் ஆஃப்டர் யூ மிஸ் யுவர் பீரியட்ஸ். ஒரு ரெகுலர் சைக்கிள்ஸ் உள்ள ஒரு லேடிக்கு 28 டேஸ் சைக்கிள்னா 29th டே இந்த யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு எப்போ நீங்கள் மருத்துவரை வந்து பார்க்கணும். சிலர் 3 monthsல போய் பார்க்கலாம், 3 months முடிஞ்ச போய் பார்க்கலாம்னு இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சூன் ஆஃப்டர் யூ பிகம் பாசிட்டிவ் நீங்கள் மருத்துவரை போய் பார்க்கணும். அதுக்கான காரணம் என்ன? இந்த ஃபர்ஸ்ட் விசிட் நீங்கள் வர்றீங்க எங்ககிட்ட, அப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டியது உங்களோட பாஸ்ட் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி. சின்ன வயசில், ஒரு வயசில் உங்களுக்கு பிறந்த உடனே கூட ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மறந்தே போயிருந்துருக்கலாம். அதுக்கான பின்விளைவுகள், அதோட ஃபாலோஅப் எதுவுமே உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம் உங்கள் மருத்துவர். பட் நீங்கள் இப்போது ப்ரெக்னென்ட்னு வரும்போது எங்ககிட்ட அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ப்ரெக்னென்சிங்கிறது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களுக்கு தக்கன அந்த சர்ஜரி எதுவும் எஃபெக்ட்ஸ் உண்டா அப்படிங்கிறத கருத்தில் வைத்து நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் உங்களுக்கு. அப்புறம் பாஸ்ட் மெடிக்கல் இல்னஸ் ஏதாவது உங்களுக்கு ப்ரீவியஸாக ஏதாவது ட்ரக் அலர்ஜி, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், ஒரு அலர்ஜி ஆயிருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏதாவது ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிட்ஸ், அதுக்காக நீங்கள் மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு கார்டியாக் இல்னஸ், அதுக்காக மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, வீசிங் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் எங்களுக்கு பழையதை தவறாமல் நீங்கள் மறைக்காமல் சொல்ல வேண்டிய அவசியம். அப்புறம் வந்து இதில் முக்கியமான டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன், இந்த இதனை வெளியே ஒரு ஸ்கேன் போட்டு இதில் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா யூட்ரஸ்க்குள்ளே அந்த கரு உருவாகியிருக்கா, வெளியே உருவாகியிருக்கா. ஸோ உங்களுக்கு தெரியும், வெளியே உருவாகிறது எக்டோபிக் ப்ரெக்னன்சி. இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சிங்கிறது மதருக்கு வந்து கொஞ்சம் வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்டர்னல் ஹெமரேஜ் கொடுத்து ரொம்ப மார்பிடிட்டி அண்ட் ஈவன் மார்டாலிட்டி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக ஏர்லியாகவே நம்ம அது யூட்ரஸ்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்காங்கிறது டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் மூலமாக பார்த்துக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேனோட முக்கிய நோக்கம். சில பேர் லேட்டாக வருவீங்க, 6 வீக்ஸில் வருவீங்க. 6 வீக்ஸில் பேபி வளர்ந்துருக்கும், ஹார்ட் பீட்டே தெரிஞ்சிருக்கும். ஸோ 6 to 8 வீக்ஸில் அந்த ஹார்ட் பீட் தெரிஞ்ச பிறகு உள்ள ஸ்கேன், அது வந்து டேட்டிங் ஸ்கேன்னு சொல்கிறோம்.
இந்த ஸ்கேனை ஒரு தெளிவான ஒரு கரெக்டான ஸ்கேன் பண்ணுனாங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டெலிவரி டேட்டை கொடுக்கும். அதை வச்சு தான் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம் இடிடி, எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட். ஸோ உங்களோட எல்எம்பி படி பீரியட்ஸ் டேட் வச்சு ஒரு இடிடி வந்தாலும் நீங்கள் கன்சீவ் ஆன டேட் சில பேருக்கு மாறி இருக்கலாம். அதாவது ஒரு இரகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்களுக்கு, சில பேருக்கு லேட்டாக ஓவுலேஷன் ஆயிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆன டேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்போது இடிடி டிஃபர் ஆகும். இது இந்த 6 to 8 வீக் ஸ்கேன் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். அடுத்தபடியாக நம்ம இதில் செய்ய வேண்டியது என்னென்னா, இதில் ஃபோலிக் ஆசிட்னு ஒன்று எல்லாருக்கும் கொடுப்போம். இந்த ஃபோலிக் ஆசிடோட பயன் என்ன? இது வந்து ஒரு விட்டமின் தான். அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற லேடிஸ் வந்து அதை சாப்பிடும்போது நியூரல் டியூப் டிஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு மேஜர் ஃபால்ட் பேபியில் இந்த மூளை வந்து வெளியே விழுந்து கிடக்கும் பிறக்கும் போதே, உருவாகும் போதே. ஸோ அந்த மாதிரி பேபிஸ் வந்து பிறந்தாலும் அது வந்து பிரயோஜனம் உள்ளதாக இருக்காது. அப்படியே அது கொஞ்ச நாள் லைஃப் இருந்தால் கூட அது வெஜிடேட்டிவ் லைஃப். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜர் அனாமலியை நம்ம வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுப்பதன் மூலமாக தவிர்க்கலாம். அது எப்போ ஐடியலாக கொடுக்கணும் அப்படின்னா, டியூரிங் த பெரி கன்செப்ஷனல் பீரியட், 3 months பிஃபோர் அண்ட் 3 months ஆஃப்டர் டேட் ஆஃப் கன்செப்ஷன். ஸோ ஐடியலி 6 months இந்த கவரேஜ் கொடுத்தோம்னா 99.9% அந்த நியூரல் டியூப் டிஃபெக்டை வந்து தவிர்க்கலாங்கிறது கண்டுபிடிப்பு. அண்ட் இந்த இது வந்து எந்த கெடுதலும் கிடையாது. நீங்கள் கன்சீவ் ஆகலைனாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அது மதருக்கு எந்த கெடுதலும் கொடுக்காது. அந்த ப்ரெக்னென்சினால நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை குறித்து பார்ப்போம். மார்னிங் சிக்னஸ்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தலை சுற்றல், வாமிட், எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் சில பேருக்கு சிவியராக இருக்கும், சில பேருக்கு இருக்கவே இருக்காது. பட் இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, அதை பயப்படாமல் ஃபேஸ் பண்ணணும். ஒரு சைக்கலாஜிக்கல் அதுதான் சேஞ்சஸ் தான். அதை பயப்படாமல் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு சில விட்டமின் டேப்லெட்ஸ் இருக்குது. பிஃபோர் ஃபுட் போட்டிங்கன்னா வாமிட்டிங்கும் குறையும், கொஞ்சம் தலை சுற்றலும் குறையும். அதை வந்து தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மதர் வந்து கண்டிஷன் டிட்ரேட் ஆகிடக்கூடாது. இந்த வாமிட்டிங்கை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக இருக்கும், சிலருக்கு அந்த வாமிட்டிங் டேப்லெட்டே வந்து வாமிட் ஆகும். அதே மாதிரி அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார்மில் அதை எடுத்துக்கலாம். சில பேருக்கு வாட் எவர் கோஸ் இன் கம்ஸ் அவுட் அப்படி இருக்கும்போது அதை வந்து ட்ரிப் ஃபார்மில் அந்த மதர் வந்து ஒரு எலக்ட்ரோலைட் டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது. உப்பு சத்துக்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி மதரோடைய ஆர்கன் டேமேஜ் கூட வரும் ரொம்ப சிவியர் கேசஸில். அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாதுங்கும் போது அதை வந்து எலக்ட்ரோலைட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரிப் ஃபார்மில் கொடுப்போம். ஸோ அதையும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி செய்யணும். இப்போ இந்த குரூப்பை நான் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிலர் எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு ரெமெடி வேணும், டேப்லெட்ஸ் வேணும், இன்ஜெக்ஷன்ஸ் வேணும்னு கேட்குறவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து எதனாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு நல்லதில்லை, என் கெடுதல் என் பேபிக்கு கெடுதல் ஆயிருமோ அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லி இல்லாமல் மாடரேட்டாக இருக்க கற்றுக்கொள்ளணும். அடுத்த முக்கியமானது நெஞ்சு எரிச்சல். சில பேருக்கு டே 1 ஆஃப் கன்செப்ஷன்லேருந்து டெலிவரி டேட் வரைக்கும் அந்த நெஞ்சு எரிச்சல், ஹார்ட் பர்ன்ஸ் சிவியராக இப்படி பிளந்துக்கிட்டு வருது அப்படிம்பாங்க. அது ரொம்ப ட்ரபிள்ஸமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் அளவான சாப்பாடு, அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கணும், சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. அப்புறம் அந்த ஜெல்ஸில் அந்த மாதிரி கொஞ்சம் ஆன்டாசிட் ஜெல்ஸ் கொடுப்போம், அதை கொஞ்சம் குடிச்சிக்கலாம். அப்புறம் கான்ஸ்டிபேஷன், ரொம்ப சிவியர் கான்ஸ்டிபேஷன் ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் வரும். பேபி வளர வளர அதோட ப்ரெஷர் எஃபெக்ட் அந்த இன்டெஸ்டைன்ஸ் மேலே அந்த யூட்ரஸ், அந்த கிராவிட் யூட்ரஸ் அழுத்துறதுனால கான்ஸ்டிபேஷன். ஸோ இது மாதிரி இதில் நம்ம வந்து டயட்டில் கொஞ்சம் நல்லா சேஞ்சஸ் பண்ணிக்கணும். கீரை வகைகள், மாதுளை, கொய்யா, ஈவன் பப்பாயா கூட ப்ரெக்னென்சியில் நல்லது தான். நம்ம சொசைட்டியில் உங்களுக்கு தெரியும் பரவலாக பப்பாயா வந்து ப்ரெக்னென்ட் சமயத்தில் சாப்பிடக்கூடாது. இட் இஸ் நியூட்ரிஷனலி குட் போத் ஃபார் த மதர் அண்ட் த பேபி. ஸோ பப்பாயெல்லாம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்குரிய ஃபுட்டு, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். கான்ஸ்டிபேஷன் ரொம்ப இருந்ததுன்னா அதுக்குன்னு சில ஸ்டூல் சாஃப்ட்னஸ் இருக்குது, அதை உங்கள் மருத்துவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு டிஸ்டேஸ்ட், ஒரு டேஸ்ட் வந்து எனக்கு ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது, எதுவுமே டேஸ்ட் தெரியல, இது ப்ரெக்னென்சிக்கே உரிய இது, அதுக்கு பயப்பட வேண்டாம். ஸ்கின் சேஞ்சஸ், சருமத்தில் மாற்றங்கள், சில நிறைய ப்ரெக்னென்சி சேஞ்ச் வந்து ஒரு ட்ரை ஸ்கின். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா அந்த சப்பிள் நேச்சர் வந்து நல்லாயிருக்கும், ஊறல் அதெல்லாம் வந்து குறையும். ஸோ அது போக ரேஷஸ், ப்ரெக்னென்சிலே சில பேருக்கு ரொம்ப ரேஷஸ் வரும். அந்த அது ஒரு மாதிரி ரொம்ப சிவியர் ஸ்கின் டிசீஸோன்னு பயந்துக்கிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு நம்ம அந்த கேலமைன் லோஷன் மாதிரி மாய்ஸ்சரைசிங் லோஷன் போட்டுக்கலாம். இதுமாதிரி வயிற்றில் இந்த யூட்ரஸ் என்லார்ஜ் ஆக வயிறு பெருசாக கோடுகள், அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ், அந்த ஃபைபர்ஸ், அந்த ஸ்கின்னு கீழே உள்ள ஃபைபர்ஸ் வந்து பிரேக் ஆகும். அப்போ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரதான் செய்யும். ஸோ ஒரு 5 to 10% ஆஃப் த பாப்புலேஷன் ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராது. ஒரு ஷைனி ஸ்மூத்னஸ் ஆஃப் த ஸ்கின் கொடுக்குமே ஒழிய அது நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாலே கிடைக்கும். பட் அந்த க்ரீம்ஸ் வந்து ஃபார் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா ஸ்ட்ரெச் மார்க்ஸை 100% க்யூர் பண்ணும், வராமல் தடுக்கும்னு கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம காமனாக பார்க்கக்கூடியது வந்து பிரெஸ்ட் சேஞ்சஸ். ஸோ பிரெஸ்ட் சேஞ்சஸ் வந்து சில பேருக்கு 2nd monthலேருந்து மோஸ்ட்லி 5th monthலேருந்து ஸ்டார்ட் ஆகும். பிரெஸ்ட் வில் ப்ரிப்பேர் ஃபார் லாக்டேஷன். ஸோ லாக்டேஷனுக்காக அந்த பிரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஏரியோவில் வந்து சைஸ் வந்து அந்த பிரெஸ்ட் நிப்பில் சுற்றி உள்ள அந்த டார்க் ஏரியா வந்து விரிவடையும். அதில் ஒரு சின்ன சின்ன எலிவேஷன்ஸ் மாதிரி வரும், நிப்பிள்லேருந்து ஒரு சின்ன செக்ரீஷன்ஸ் மாதிரி வரும். இதெல்லாம் வந்து நார்மல். சில பேஷண்ட் அதை ஒரு சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணி பெயின்ஃபுல்லாக இருக்குது, குறுகுறுன்னு இருக்குன்னு அதை கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் இக்னோர் தோஸ் சிம்டம்ஸ். இட் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் லாக்டேஷன். அது கிராக் நிப்பிள் ஃபார்ம் ஆகும்,
பின்னாடி அதில் வந்து ஒரு ஒரு பெயின்ஃபுல்லாக அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா அதுவும் அந்த நிப்பிளோட சப்பிள் இதை மெயின்டைன் பண்ணும். சில நிப்பிள் வந்து ஒரு உள்ள இன்வெர்டட் நிப்பிள்னு சில பேருக்கு இருக்கும் அந்த பிரெஸ்ட். ஸோ அப்போ ஆன்டிநேட்டல் பீரியட்லேயே கன்சீவாக இருக்க பீரியட்லேயே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த நிப்பில் கொஞ்சம் இழுத்து சும்மா இருக்கிற நேரம் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டெலிவரி கொஞ்சம் அந்த நிப்பிள் வந்து இட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஃபீடிங் யுவர் பேபி. அதுக்காக ரொம்ப ஆன்ஷியஸாக அதை பண்ணணும்னு இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் வில் ஈஸிலி சக் எனி கைண்ட் ஆஃப் நிப்பிள். ரொம்ப கிராஸ்லி இன்வெர்டட் நிப்பிளாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதனால நீங்கள் வரி பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் வெஜினல் செக்ரீஷன். நார்மலாக வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில் வந்து கொஞ்சம் எக்ஸசிவ் பிளட் வேஸ்குலாரிட்டி இருக்கும் ப்ரெக்னன்சி சமயத்தில். ஸோ அந்த மியூக்கோசா அந்த உள்ள வெஜினல் இதெல்லாம் செக்ரீஷன்ஸ் வந்து நார்மலாக இருக்கிறத விட ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் வரிப்பட வேண்டாம். பட் எப்போ நீங்கள் அதை வந்து ட்ரபிள்ஸமாக நினைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு இச்சிங் இருக்குது, ஸ்மெல் இருக்குது, அதில் ஒரு கேர்டியாக தயிராக போகுது அப்படின்னா யூ ஹாவ் டு ரிப்போர்ட் டு த டாக்டர். அதுக்குரிய எக்ஸாமினேஷனை பண்ணி அது இன்ஃபெக்ஷன்னு பார்த்தோன்னா நாங்கள் அதுக்கு லோக்கல் அப்ளிகேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். மயால்ஜியா தசை பிடிப்பு, அதாவது ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஒரு இடத்துல அமர்ந்திருக்கீங்க, தொடர்ந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா ஜாயின்ஸுமே ரிலாக்ஸ் பண்ணும், ப்ரெக்னன்சி ஹார்மோன்ஸ். அப்போ ஒரு அந்த இடத்துல நீர் கலெக்ட் ஆகும். ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் யூ ஸ்டார்ட் மூவிங் உங்களுக்கு அந்த பெயின் கொடுக்கும். நார்மல் தான், அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அந்த ப்ரெக்னன்சியில் ரொம்ப பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டைக்ளோஃபெனாக் அதெல்லாம் ப்ரெக்னன்சியில் ஷுட் பி அவாய்டட். ஸோ தி பெயின் கில்லர் தட் கேன் பி கிவன் டியூரிங் ப்ரெக்னன்சி இஸ் பேராசிட்டமால். பட் இருந்தாலும் பெயின் கில்லர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாமல் பெயின் இருக்கிற இடத்துல ஹாட் ஃபோமெண்டேஷன் கொடுத்துக்கலாம். அதில் லோக்கல் ஜெல் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஜெல்லுமே ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வந்து நம்மளுடைய காமனாக உள்ள டவுட்ஸ் ப்ரெக்னன்சியில் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி கார்டை கொண்டு வந்து கொடுக்கும்போதே சில பேர் வந்து என்னென்னா, டாக்டர் அவளுக்கு எப்படி படுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க டாக்டர். நம்ம கல்ச்சரோட ஒட்டியுள்ள ஒரு சிந்தனை. அதாவது ஒவ்வொரு ப்ரெக்னென்ட் உமனும் ஒவ்வொரு தடையும் எலும்பி தான் திரும்பி படுக்கணும். பாசிட்டிவ்னு ஆன நாள்ல இருந்து, இல்லைன்னா கொடி சுற்றிக்கிறோம். அது தவறான கருத்து. எங்களை சயின்டிஃபிக்லி இட் இஸ் நாட் ட்ரூ. உங்களுடைய கர்ப்பிணி பெண் எப்படி வேணாலும் படுக்கலாம். அது வந்து ப்ரெக்னன்சி வந்து ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காது. ஆஃப்டர் 28 வீக்ஸ் அந்த கிராவிட் யூட்ரஸ் வந்து அப்படியே வளர அந்த பேபிக்கு போகிற பிளட் சப்ளையும் அந்த பெரிய யூட்ரஸ் வந்து அழுத்தும். அப்போ பேபிக்கு பிளட் சப்ளை குறையவோ தனிச்சத்து குறையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால 28 வீக்ஸ்க்கு மேலே லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன், இடது பக்கமாக திரும்பி படுக்கிறது நல்லது. இப்போ லெஃப்ட் லேட்ரலாகவே தான் கண்டிப்பாக படுக்கணும் அப்படிங்கிறது சொல்ல வரல. பட் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அவேராக இருக்கும்போது லெஃப்ட் லேட்ரலாக படுக்கிறது நல்லது. ரொம்ப நேரம் மல்லாக்க படுக்கிறது அவாய்ட் பண்ணுறது. ஆஃப்டர் 28 வீக்ஸ் தான் அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு காம்ப்ரமைஸ்டு பேபியாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து மல்லாக்கப்படுத்துனீங்கன்னா அது பிளட் சப்ளை காம்ப்ரமைஸ் பண்ணி பேபிக்கு அன்டுவர்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால அதை சொல்கிறோம். ஸோ இது வந்து பொசிஷனிங். கொடி எலும்பி திரும்பி படுக்கிறனால கொடி சுற்றிக்கிறோங்கிறது கிடையாது. நான் டெலிவரி பார்க்குறேன், ஒரு 10 வெஜினல் டெலிவரிஸ் பார்க்குறேன்னா அது 6-7 கேசஸ் வந்து கொடி சுற்றி தான் பிறக்கும். ஒரு தடவை சுற்றி பிறக்கலாம், 2 தடவை சுற்றி பிறந்திருக்கு, 3 தடவை சுற்றி கூட நாங்கள் வெஜினல் டெலிவரி கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து வெஜினல் டெலிவரிக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது. சப்போஸ் வெரி வெரி ரேர் அந்த கார்டு வந்து ஷார்ட்டாக இருக்குது, அந்த கொடி வந்து ஷார்ட்டாக இருக்குது, அதுவும் கழுத்தை சுற்றி இருக்குது, இந்த பேபி வந்து டெலிவரி டைமில் தலை இறங்கி கீழே வருது, அப்போது அது கழுத்தை நெரிக்கலாம். அது வந்து ரொம்ப ரேர். இதில் நீங்கள் யூ வில் பி கெப்ட் அண்டர் அவர் மானிட்டரிங். நாங்கள் பேபியோட வெல்பீயிங்கை கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ஹெட் டிஸ்டன்ட் ஆகும்போது அது கார்டியாக் ஆக்டிவிட்டியில் எதுவும் சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து பேபியை வந்து சிசேரியன் எடுத்து அதை நாங்கள் சேவ் பண்ணுவோம். கார்ட் ஆன் த நெக் இஸ் நாட் அ ஆன்டிநேட்டல் இண்டிகேஷன் ஃபார் சிசேரியன் செக்ஷன். மற்றபடி உணவு என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எல்லோரும் கேட்பாங்க. ஏன்னா நம்ம சொசைட்டியில் நிறைய மிட்ஸு, ப்ரெக்னென்ட் லேடி இது சாப்பிட்லாம், இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டாக்க பேபிக்கு கெடுதல். எங்களை பொறுத்தவரையில் பேலன்ஸ்டு ஃபுட், அது இதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடக்கூடாதுங்கிறதே கிடையாது. ப்ரெக்னென்ட்டில் ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு நியூட்ரிஷனல் ஃபுட் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸு சாப்பிட்டா போதும். அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், எஸ்பெஷலி நம்ம கண்ட்ரியில் வந்து ஏதாவது வாமிட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா உடனே அந்த பெப்சி, சோடா அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் குளுக்கோஸ் வாட்டர் அதுவும் நாங்கள் அவாய்ட் பண்ண தான் சொல்கிறோம். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். எந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸும் சிப்ஸில் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி இளநீ குடிக்கலாமா? எலக்ட்ரோலைட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இளநீ வந்து ஒரு கோகோனட் வாட்டர் வந்து ஒரு நல்ல ரெப்ளேஸ்மெண்ட். ஸோ அதனால் அது கண்டிப்பாக குடிக்கலாம். அதில் எந்த கெடுதலும் கிடையாது, நல்லதும் கூட. குளுக்கோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து எலக்ட்ரோலைட் சொல்யூஷன், இந்த உப்பும் சர்க்கரையும் கலந்த நீர் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது வந்து குடிக்கிறது நல்லது. அது வந்து கரெக்டான அளவு எலக்ட்ரோலைட்டை ரீப்ளேஸ் பண்ணும். ப்ளீஸ் அவாய்ட் குளுக்கோஸ் வாட்டர். பேக்டு ஃப்ரூட் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் குடிங்க. நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு சாப்பிட முடியும், ஜூஸாக தான் குடிக்கணும்னு இல்லை, சாப்பிட முடியும் அப்படின்னா ஃப்ரூட்ஸாக சமைச்சு சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸை கூட ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட் டெய்லி மாதுளனே எடுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரூட் எடுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளும் காய்கறினாலுமே சூப்பு போட்டு குடிக்கணும். நம்ம ட்ரெடிஷ்னலாக சூப் போட்டு கொடுத்தேன் டாக்டர், ஃப்ரூட்ஸ் ஜூஸ் அடித்து கொடுக்குறேன் டாக்டர்.
அதை வந்து நீங்கள் காய்கறியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறுக்கு ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட் இருக்கும். அடுத்த வேளை டயட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி சாப்பிடுவீங்க. பசி எடுக்கிறது கொஞ்சம் போஸ்ட்போன் ராதர் தேன் டேக்கிங் இட் இன் லிக்விட் ஃபார்ம். சில டவுட்ஸ், கீரை சாப்பிடலாமா, கீரை சாப்பிட்டா பிள்ளை கருத்துருங்கிறது இன்னும் சில பேருக்கு ஒரு அந்த ப்ரிவைலிங் ஐடியாவாக இருக்குது. கிடையவே கிடையாது. மாதுளை சவைச்சு சாப்பிடுங்க, ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸாக எடுத்து குடிங்க, அது நல்லது. அப்புறம் சில பர்டிகுலர் ஃபுட் வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு கெடுதல்னு நினைப்பவர். அது இஞ்சி, எள்ளு, கருப்பட்டி. டாக்டர் இதெல்லாம் இஞ்சி அரைச்சி குடிச்சிட்டேன், இப்போ பேபிக்கு எதுவும் கெடுதல் இருக்குமோ? கண்டிப்பாக கிடையாது. தோஸ் ஆர் நாட் அட் ஆல் அபார்டிஃபிகேஷன். யூ நாட் பி அஃப்ரெட். அப்புறம் அந்த கேஸ் ட்ரபிள் இருக்குன்னு இந்த பூண்டு பல்லு சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வருவாங்க பேஷண்ட்ஸ். ஆக்சுவலி இட் இன்க்ரீசஸ் த கேஸ்ட்ரைட்டிஸ். பூண்டு, இஞ்சி அதெல்லாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் எடுக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ பொதுவாக 3 மாதம் உங்கள் வாய்க்கு எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 3 months ஜென்ரலாக எங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க, எக்ஸஸ் சால்ட் அவாய்ட் பண்ணுங்கள், டைரக்ட் சுகர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இது பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரை ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் சுகர்ஸ் வந்து அதிகமாக கண்ட்ரிப்படுது ப்ரெக்னன்சி சமயத்தில். அதனால் ஏற்படுற கெடுதல்களை நான் பிறகு சொல்கிறேன். டைரக்ட் சுகர்ஸை அவாய்ட் பண்ணுறது ஆஃப்டர் 3 months நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ சில பழக்க வழக்கங்கள் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். ஆக்டிவிட்டிஸ் எல்லாருக்குமே ஒரு டவுட், நான் என்னென்ன ஒர்க்கெல்லாம் செய்யலாம் டாக்டர். ஃபஸ்ட்டு 3 months நீங்கள் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ், நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி பார்க்கலாம். ஸோ அன்லஸ் இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி, ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, நார்மல் கோர்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, உங்களுக்கு ப்ரீவியஸாக ப்ரீடேர்ம் லேபர் இல்லை, ப்ரீவியஸாக அபார்ஷன்ஸ் எதுவும் இல்லை, ஒரு ப்ளீடிங் ஹிஸ்ட்ரி இல்லை, இந்த மாதிரி ட்வின்ஸ் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலொழிய மற்றபடி அன்காம்ப்ளிகேட்டட் கேசஸில் நீங்கள் நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் ஆஃப்டர் 20 weeks, ஒரு 20 weeks ஸ்கேன் பார்க்குறோம், 5th month ஸ்கேன் பார்க்குறோம், எல்லாம் நல்லா இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் ஒரு வாக்கிங் இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஈவன் ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் நல்லா பண்ணுறவங்க கூட ரிலாக்ஸ்டாக ஒரு 30 minutes 40 minutes நடக்கிறது உங்களுக்கு உடலுக்கும் மனதுக்கும் நல்லதாக அமையும். சில பேர் கேட்பாங்க, யோகா பண்ணலாமா டாக்டர் அப்படிமா? ஸோ யோகாலாம் வந்து நிறைய ஸ்ட்ரெச்சஸ் உள்ளது. ப்ரீவியஸாக ஆல்ரெடி நீங்கள் ப்ரீ ப்ரெக்னன்ட் ஸ்டேட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அல்லாமல் புதுசாக ஸ்ட்ரெச்சஸ் வந்து நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஆஃப்டர் 28 weeks நல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ், வீட்டு வேலைகள் எல்லாம் நல்லா பாருங்க, குனிஞ்சு நிமிந்து, ஸோ தட் யுவர் பெல்விக் போன்ஸ், மசில்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு இட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் டெலிவரி. ஸோ எப்படின்னா நம்ம பெரியவங்கலாம் வந்து காலை நீட்டி உட்கார சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். பட் வி அட்வைஸ் யூ டு நல்ல ஒரு சமணங்கால் போட்டு உட்காருங்க. ஆஃப்டர் 28 weeks நல்ல சமணங்கால் போட்டு உட்காந்து அப் அண்ட் டவுன் நல்ல ஒரு 15 minutes 20 minutes ப்ரீத் பண்ணுங்க. இதை காலையில் மத்தியானம் நைட்டுன்னு செய்கிறதே ஒரு நல்ல ஒரு யோகா. போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி யூ வில் கெட் ரிலீஃப். ஃபிசிக்கல் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மென்டல் ரிலாக்ஸேஷனும், உங்களோட பெல்விக் மசில்ஸுக்கும் அது நல்லாயிருக்கும், லேபருக்கும் அதை ஃபேவர் பண்ணும். ஸ்பெசிஃபிக்காக உடற்பயிற்சின்னு நாங்கள் இது பண்ணல. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது எக்ஸசைசஸ் யோகாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுறது தப்பு கிடையாது. ஆஃப்டர் 20 weeks ப்ரிஃபரபிளி. அதுக்கப்புறம் ட்ராவல் ஃபஸ்ட்டு 3 months எங்களை கேட்டால் ரொம்ப அதிகமாக ட்ராவல் வேண்டாம்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் மோர் சான்சஸ் ஆஃப் த்ரெட்டன் அபார்ஷன், லேஸாக ப்ளீடிங் ஆகும் அந்த மாதிரி. ஸோ பிளாசண்டாக நல்லா டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ரெக்னன்சி டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு தான் நாங்களும் நினைப்போம். ஸோ ப்ரிஃபரபிளி வேண்டாம் அப்படின்னு. பட் ஆஃப்டர் 12 to 14 weeks யூ கேன் ட்ராவல். அது நீங்கள் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் ப்ரிஃபரபிளி ட்ரெயின் ஆர் ஏர். நீங்கள் வந்து கார் அவாய்ட் பண்ணுறது, உட்காந்துக்கிட்டே ரொம்ப நேரம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. ட்ரெயின்லேயோ படுத்துக்கிட்டு போகிறது நல்லது. ஃப்ளைட்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் டைம் குறையும், அதனால அதுவும் பெட்டர் ஆஃப்டர் 12 weeks. ஸோ ஃப்ளைட் ட்ராவலிங் இட் இஸ் அட்வைசபிள் அப் டு 32 to 34 weeks. சில டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் அப் டு 34 weeks இது பண்ணுறாங்க. ஆட்டோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. பைக்கில் ஏறுறது வந்து அதை விட பெட்டர். பைக்கில் வந்து ஏறி இறங்குறது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓட்டுறவங்க ஜர்க் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது பெட்டர். 2-wheeler நீங்களே ரைட் பண்ணாமல் வேறு யார் பின்னாடி அது உட்கார்ந்து போகிறது ப்ரெக்னென்ட் உமனுக்கு எப்போதுமே சேஃப். இப்போ எல்லாருமே ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங், டெய்லி ½ an hour மேலே ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குன்னா ப்ரிஃபரபிளி நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ்க்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகி போயிருங்க. அது பெட்டர். ஒரு ஹாஸ்டல்லையோ அல்லது வீடு எடுத்தோ நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லீவ் போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்லீப்பு. ஸோ உங்களுக்கு தூங்குற பொசிஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எவ்வளோ நேரம் தூங்கலாம் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ மத்தியானம் வந்து ஒரு 1 hour கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ஈவினிங் நைட் வந்து 7 to 8 hours தூங்குறது நல்லது. ஸோ இந்த மத்தியானம் தூங்குறது வந்து டுவர்ட்ஸ் தெண்ட் நம்மளோட கல்ச்சரில் சில பேர் தூங்க விட மாட்டாங்க, பிள்ளை பருத்துரும் அப்படிங்கிறது. எங்களை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அண்ட் ஆஃப்டர்நூன் ஒரு 1 to 2 hours ரெஸ்ட் எடுக்கிறது, லெஃப்ட் லேட்டரல் பொசிஷனில் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. மிச்ச நேரம் நீங்கள் ஆக்டிவாக இருங்க, டுவர்ட்ஸ் தெண்ட் நல்லா ஆக்டிவாக இருங்க. என்ன வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுங்கள், தட் வில் ஃபேவர் யுவர் டெலிவரி, வெஜைனல் டெலிவரி. அப்புறம் அடுத்தது பிறப்பு உறுப்புகளில் சுத்தம். ஸோ இதை நான் இந்த மீட்டிங்கில் எப்போதுமே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். எக்ஸ்டர்னல் ஜென்டாவே எப்படி சுத்தமாக வச்சுருக்கு, இது காமனாக எல்லா பெண்களுக்குமே பொருந்தும். காலையில் குளிக்கும்போது நீங்கள் வந்து மைல்டு சோப் போட்டு அந்த இடத்த வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா யூரின் போகும்போது வெறும் வாட்டர், க்ளீன் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இதுதான் காமன் நார்மல் மெயின்டெனன்ஸாக இருக்கணும்.
அல்லாமல் சில பேருக்கு இப்போ காமனாக நீங்கள் பார்ப்பீங்க ஒயிட் டிஸ்சார்ஜ் இச்சிங் அந்த இடத்துலன்னு சொல்லிட்டு டாக்டருக்கு மேலே டாக்டர் ஓவர் அ பீரியட் ஆஃப் 5 years 8 years 10 yearsனு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. என்னால் இந்த ட்ரபிள் ரொம்ப க்ரானிக்காக அவங்கள பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்குடைய காமன் ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு இனிஷியலாக வந்து எல்லாருக்குமே இன்ஃபெக்ஷன் வர்றதில்ல. இன்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி தான். ஸோ இனிஷியலாக இட் ஸ்டார்ட்ஸ் வித் எங்கேயோ போய் குளிக்கிறோம், ஒரு அந்த இடத்துல வாஷ் பண்ணுறோம், ஒரு அலர்ஜி ஃபார்ம் ஆயிடுது. அலர்ஜி வந்து இட் காசஸ் மைல்டு இச்சிங். இந்த மைல்டு இச்சிங்க்கு நம்ம ஹைஜீனிக்காக இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஓவர் வாஷிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓவரா சோப் சொல்யூஷன், டெட்டால் சொல்யூஷன், வாட் எவர் சொல்யூஷன்ஸ் அவைலபிள் ஓவர் த மார்க்கெட். நான் இந்த சொல்யூஷன்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறதில்ல. சில சொல்யூஷன்ஸ் சில இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக, பட் அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் என்னன்னு டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக அந்த பீரியடுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் அந்த பிஹெச்க்காக அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே ஒழிய, பட் இது ஓவர் த கவுண்டர் கிடைக்கிறதுனால அது ஹைஜீனுக்கு யூஸ்ஃபுல் ஆகுமோன்ட்டு பரவலாக அதை மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் கண்டிப்பாக அந்த வெஜினல் வாஷ் சொல்யூஷன்ஸ்னு அவைலபிளாக இருக்கிறத நான் அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் வந்து நார்மல் அந்த இடத்துல உள்ள ஒரு கிருமிகள் இருக்கும், அது அப்நார்மல் கிருமிகள் தாக்காமல் அது பாதுகாத்துக்கொள்ளும். நீங்கள் ஓவர் வாஷ் பண்ணும்போது அந்த நார்மல் கிருமிகள்லாம் அழிந்து அப்நார்மலாக ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சூப்பர் ஹெடட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து அதுதான் க்ரானிக் ப்ராப்ளம் கொடுக்கும். இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுறது. கேர்ள் சில்ட்ரன் ஷுட் பி அட்வைஸ்ட் த வெஜினல் ஹைஜீன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இனிஷியலி டு ஸ்டார்ட் விதே இதை வந்து புரிஞ்சு கொண்டு நடந்தால் க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும். மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியது, எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன் அண்ட் போஸ்ட் நேட்டல் பீரியடில். நீங்கள் பேட் வெட்டானா உடனே சேஞ்ச் பண்ணிடுறீங்க, பட் டுவர்ட்ஸ் த எண்டு அந்த பீரியட்ஸ் முடிகிற சமயத்தில் ஒரு இட் இஸ் லெஃப்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் 12 to 24 hours கூட சில பிள்ளைங்களாம் சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ தட் காசஸ் ப்ராப்ளம். இந்த பேட்ஸ் வந்து ஒரு ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இஃப் இட் இஸ் லெஃப்ட் மோர் தேன் 6 to 8 hours இட் ரிலீசஸ் சம் டாக்ஸின்ஸ். இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட். ஸோ அதனால் இப்போ நிறைய இன்ஃபர்டிலிட்டி, ப்ரீவியஸாக நம்ம இவ்வளோ எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் நம்ம பார்த்ததில்ல, இட் அஃபெக்ட்ஸ் த ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இது காரணமாக சொல்லப்படுது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா அந்த பிள்ளைங்களுக்கு மென்ஸ்ட்ரல் டைமில் கண்டிப்பாக பேட் சேஞ்சிங் அட்லீஸ்ட் 3 times a day சொல்லிக் கொடுக்கணும். அடுத்து முக்கியமான ஒரு இதை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பதிவில், எமோஷ்னல் ஆஸ்பெக்ட். ஸோ நம்ம பேபியோட ஃபிசிக்கல் இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதோட எமோஷனல் இதுக்கு எவ்வளோ பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். எஸ்பெஷலி டியூரிங் ப்ரெக்னென்சி. ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 weeks ஆஃப் ப்ரெக்னென்சிலேருந்து பேபியோட எமோஷனல் ஆஸ்பெக்ட் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறது கண்டுபிடிப்பு. ஸோ நீங்கள் சிரித்தா அதுவும் சிரிக்கும், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அது ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் இரிட்டபிளாக இருந்தீங்கன்னா பேபி இரிட்டபிள் ஆகும், நீங்கள் கவலையோடு இருந்தீங்கன்னா பேபியோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப கவலையோடு இருக்கும், நீங்கள் ஆங்க்ரியாக இருந்தீங்கன்னா அது ஆங்க்ரி ஆகும். ஸோ இந்த மாதிரி எமோஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்மளோட கடமை என்ன, இதில் கல்யாணம் பண்ணுறோம், எதர் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம் இல்லைன்னா லவ் மேரேஜாக இருக்கலாம். எத்தனை 10 வருஷம் கழித்து லவ் பண்ணி பண்ணாலும் கல்யாணம் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக லைஃப் எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஐயோ இப்படி ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கேர்ளும் நினைக்கலாம், ஐயோ இவ்வளோ ஒரு எனக்கு இப்படி நான் நினச்சிருந்தாலும் அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருக்காரு. இப்படி தான் இனிஷியலாக எல்லாருக்கும் இருக்கும், இப்படி தானே. ஸோ அதுக்கப்புறம் மேபி ஒரு 3 months, சில பேருக்கு லக் இருந்தால் 6 months, சில பேருக்கு 1 year வரைக்கும் கூட அதே மாதிரி போகும். ஸோ அதுக்கு மேலே என்ன ஆகும், ஐயோ இப்படி ஒரு பேய் மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு, ஐயோ நான் என்னென்ன நினச்சிருந்தாலும் அதுக்கு நேர் ஆப்போசிட்டெல்லாம் இவர் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பிங்கோட ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மோஸ்ட்லி ஏர்லி பார்ட் ஆஃப் த மேரிட் லைஃப்லேயே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ தட் இஸ் வென் யூ கன்சீவ் ஆல்சோ. ஸோ இதை எதுக்கு எப்படி கோரிலேட் பண்ணுறேன் அப்படின்னாக்க, இந்த ரப்பிங் நடந்துகிட்டே இருக்கும், நம்ம பேரண்டல் கான்ஃப்ளிக்ஸ் சண்டைகள் ஆரம்பித்து இந்த கேர்ள் வில் ஸ்டார்ட் க்ரையிங், ஷவுட்டிங் இன் ஆங்கர். ஸோ இதுக்கெல்லாம் பேபி வந்து ரெஸ்பாண்ட். மீன்வைல் அதுதான் டைம், நம்ம கன்சீவ் ஆகிற பீரியடும் அதுதான். ஸோ ஏர்லி பீரியட்லேயே கன்சீவ் ஆகிடுவோம். ஸோ அந்த பீரியடில் ஸோ இந்த எமோஷனல் இதெல்லாம் அப்செட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து பேபி இஸ் ரெஸ்பாண்டிங். ஸோ அதுதான் பின்னாடி பேபியோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கன்செப்ஷன். ஸோ ஊம்பில் இருக்கும் போதே அது வந்து மோல்டாக ஆரம்பிச்சிருது. எமோஷனல் டிமாண்ட்ஸ் அதுக்கும் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பேபியும் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ரெமெடி கொடுக்கலாம். ஸோ திஸ் ஹோப் எவ்ரிபடி வில் அக்செப்ட். இது யூனிவர்சல். ஸோ இனிஷியலாக உள்ள அந்த ரப்பிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போக 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 தான் அது செட்டில் ஆகி, அப்புறம் பேபி டெலிவரி ஆன பிறகும் அது சின்ன குழந்தை தானே, தொட்டில் தானே தூங்குதுன்னு கான்ஃப்ளிக்ஸ் சண்டை போடுறது போய் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பேபி இஸ் ஹியரிங், இஸ் லிசனிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் எமோஷ்னலி. இன்சைட் ஆஃப் த பேபி இஸ் ரெஸ்பாண்டிங் எமோஷ்னலி.
ஸோ அதை நம்ம அறியாமல் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் 4-5 வருஷம் கழிச்சு கொஞ்சம் அந்த பேபி வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சுட்டுன்னு கொஞ்சம் தனியாக சண்டை போட ஆரம்பிப்போம். பட் இருந்தாலும் பை த டைம் நம்மளோட சண்டைகள் குறைஞ்சிரும், பட் பேபியோட எமோஷனல் அப்செட்ஸ் வந்து கூடிரும். ஸோ 4 to 5 years கழிச்சு சரி இதுக்கா இவ்வளோ தூரம் சண்டை போட்டோம், இதுக்கா இது இப்படியே ரொம்ப சில்லியாக தெரியும். பெரிய பெரிய விஷயமா முதல்ல தெரிஞ்சு நம்ம அழுதுகிட்டே இருந்த விஷயங்கள்லாம் பின்னாடி வந்து ரொம்ப சில்லியாக தெரிஞ்சு ஐயோ இதை நம்ம அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாமே நம்மளே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போகும். ஏன்னா அன்னோன் கேரக்டர்ஸ், ரொம்ப ஜஸ்ட் ஆப்போசிட் கேரக்டர்ஸை நம்ம வந்து மேரேஜில் இணையிறவங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரப்பிங் வந்து தான் அதெல்லாம் செட்டில் ஆகும். பட் அந்த ரப்பிங் டைமில் குழந்தை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து என்ன ரெமெடி அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி தான், விட்டு கொடுக்குறது தான். அதாவது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டை வந்து நம்ம வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். லைக் யூ கேன் டூ சம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். லைக் ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா அதையே ரிஹர்சல் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்துக்கிட்டு அது ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு அதை அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி உங்களோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து யாருமே அஃபெக்ட் பண்ணாதபடிக்கு பார்த்துக்கணும். இது ப்ரெக்னென்ட் உமனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் நீங்கள் அதை அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து சொல்ல உடனே நீ தான் ரெஸ்பான்சிபிள் பார்த்துக்கணும். யூ ஆல்சோ ஷுட் கோஆப்ரேட் வித். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், பட் நம்மளோட இன்னர் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஒரு எமோஷனலி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு நம்ம விமன் தான் ரெஸ்பான்சிபிள். இதை மனசில் வச்சுக்கிட்டு முதல்ல இருந்தே ஒரு 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 வயசாக ஒரு ஃப்ளெக்சிபிள் லைஃபுக்கு நம்ம பழகிக்கொள்ளணும். தட் வில் பி பிளெஸ்ஸிங் டு அவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஸோ ஸ்லீப் இல்லை, தூக்கம் இல்லை அப்படிம்பாங்க. ஒவ்வொன்றா சொல்கிறத யோசிச்சு ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண பழகிக்கணும். உங்களுடைய ஜெனரேஷனோட உங்களோட பேபியோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டிக்காகங்கிறது எங்களோட கருத்து. அப்புறம் சப்போஸ் வந்து ப்ரெக்னன்சியில் வந்து யூ கேன் டேக் மில்க். நைட்டில் வந்து ஒரு சூடாக மில்க் குடித்தா அது கொஞ்சம் ஸ்லீப்பை ப்ரொமோட் பண்ணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ரொம்ப செடன்ட்ரியாக இருந்தாலும் தூக்கம் வராது, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலும் தூக்கம் வரும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரையில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைகளுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்ததில்லை. இப்போ வந்து உலகத்தில் உள்ள எல்லா டிசீசஸ், வாட் எவர் டிசீஸ் வீணோ எல்லாத்தையும் ஒரு சர்க்கிளில் இப்படியே வரைஞ்சி இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் என்னன்னு சொல்லுங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் the answer would be stress. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ரிலேட்டட் டு ஆல்மோஸ்ட் ஆல் டிசீசஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல இருந்தே கன்செப்ஷன் பீரியட்லேருந்தே அவாய்ட் பண்ணுறதுக்கு பழக்கி கொடுக்கணும். தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் அ ப்ரெக்னென்ட் உமன். அதுக்கப்புறம் இன்டர்கோர்ஸ். ஸோ இன்டர்கோர்ஸ் வந்து வச்சுக்கலாமா அப்படிங்கிறது காமன் கொஸ்டின். ஃபஸ்ட்டு 3 months ப்ரிஃபரபிளி நோ. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு த்ரெட்டன் அபார்ஷன் மாதிரி நிறைய பேருக்கு அது ப்ளீடிங் அந்த மாதிரி இருக்கும், பிளாசண்டா டேக் ஓவர் பண்ணியிருக்காது. ஸோ அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் லாஸ்ட் 1 month இந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு இந்த வயிறு பெருசாக இருக்கும், அந்த இன்டர்கோர்ஸ் வில் பி டிஃபிகல்ட். இன்பிட்வீன் பீரியடில் அன்காம்ப்ளிகேட்டட் கேசஸ் லைக் ஒரு ப்ரீடேர்ம் லேபர் இல்லை, ஒரு ட்வின்ஸ் இல்லை, அல்லது ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் இல்லை, உங்களை ரெஸ்ட் எடுக்க ஒரு பிளாசண்டா ப்ரீவியா ஒரு நஞ்சு கீழே இருக்குது, இந்த மாதிரி காரணங்கள் இல்லாமல் மற்றபடி அன்காம்ப்ளிகேட்டட் கேசஸில் இன்டர்கோர்ஸ் வந்து ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. யூஸ்வலி ஆன்டினேட்டல் பீரியட்ஸில் விசிட்ஸ் எப்போல்லாம் நான் சொன்னபடி முதல் விசிட் வந்து உங்களுக்கு ப்ரெக்னன்சி டேட்டிங் ஸ்கேன் வந்துடும். அதுக்கடுத்து 12 to 13 weeks ஒரு ஸ்கேன். இப்போ பிளட் டெஸ்ட் எப்போ பண்ணுவீங்க? ஸோ நம்ம சென்டரை பொறுத்தவரையில் இனிஷியல் ஃபஸ்ட்டு விசிட்டில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்தது, மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம். அதர்வைஸ் ஒரு ஹீமோக்ளோபின், ஒரு பிளட் சுகர் லெவல், உங்களுக்கு தைராய்டு டெஸ்ட், இதை மட்டும் தான் ஃபஸ்ட் விசிட்டில் பண்ணுவோம். அப்புறம் அந்த செகண்ட் விசிட் 12 to 13 weeksல தான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம். திஸ் இன்க்ளூட்ஸ் டபுள் மார்க்கர். டபுள் மார்க்கருங்கிறதும் ஒரு இந்த என்டி ஸ்கேன் 12 to 13 weeksல பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேபிக்கு வந்து ஒரு மேஜர் அனாமலி லைக் குரோமோசோமல் அனாமலி, டவுன் சிண்ட்ரோம், இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய முக்கியமான டைம் இந்த 12 to 13 weeks. அது ஸ்கேன்லையும் கண்டுபிடிக்கலாம், அந்த டபுள் மார்க்கருங்கிற பிளட் டெஸ்ட்லையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் கிளப் பண்ணுறதுக்கு இந்த 12 to 13 weeks ஸ்கேனு அந்த பிளட் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நம்ம குறிப்பிட்ட டேட் நம்ம கொடுப்போம், அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்த இதை பேஸ் பண்ணி இதில் சில பிளட் டெஸ்ட்டில் சில மாற்றங்கள் இருக்குது. ஹெச்ஐவி கூட பார்ப்போம், ஹெச்ஐவி பாசிட்டிவ்னா அதுக்கு தக்கன வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் மாடாலிட்டி வேரி ஆகும். சுகர் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டால் அதுக்கு தக்கன உங்களுக்கு அட்வைஸ் சேஞ்ச் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு மந்த்லி விசிட்ஸ் வந்து until 28 weeks மந்த்லி ஒரு விசிட் வரும். நெக்ஸ்ட் ஸ்கேன் எப்போ வரும் அப்படின்னா 20 to 22 week இருப்பீங்க, அனாமலி ஸ்கேன் சொல்லிட்டு.
பேபியோட உறுப்புகள் எல்லாமே முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். கிட்னி, ஹார்ட், பிரெயின் எல்லாமே ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கிற சமயத்தில் ஏதாவது அனாமலிஸ், மேஜர் அனாமலிஸை கண்டுபிடித்தோம் என்றால் which cannot cope up with the survival capability of the childனா அதை வந்து அபார்ஷனில் எண்டப் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் லா படி 20 வீக்ஸ் 22 வீக்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமம் நம்ம அபார்ஷன் பண்ணலாம். ஸோ ஏன்னா பெண் குழந்தைகள் கரு அழிப்பு எல்லாம் நிறைய இருக்கிறனால லா இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ மேஜர் அனாமலி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 22 வீக்ஸ்க்குள்ள அப்படின்னா வி கோ ஃபார் அபார்ஷன். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ணுவீங்க டில் 28 வீக்ஸ். ஸோ 28 வீக்ஸ்க்கு அப்புறம் எவ்ரி 15 டேஸ்க்கு ஒரு தடவை விசிட் வரும். அப்புறம் 36 வீக்ஸ்லேருந்து எவ்ரி வீக் ஒரு விசிட் டில் 40 வீக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்கேன் எப்போ வரும் அப்படின்னாக்க சம்வேர் பிட்வீன் 28 to 32 வீக்ஸ் ஒரு க்ரோத் ஸ்கேன். ஸோ சில சென்டர்ஸில் எவ்ரி மந்த் ஸ்கேன் எடுக்கிறாங்க, நீங்கள் பண்ணலையே அப்படின்னு கேட்பாங்க. பட் ப்ரோட்டோகால் படி ஒரு க்ரோத் ஸ்கேன் பீரியாடிக்காக விசிட் பண்ணுறீங்க, கிளினிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது டவுட் பண்ணுறோன்னா நம்ம ரிப்பீட்டட் ஸ்கேன் பண்ணுவோம். ஒரு ட்வின் ப்ரெக்னன்சி, மோனோகோரியானிக் ட்வின், ஒரே நஞ்சில் 2 பேபிஸ்க்கும் பிளட் சப்ளை போகுது அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கேன் பண்ணுவோம். ஒரு பிளட் சப்ளை குறைவாக இருக்குது, ஒரு தண்ணிச்சத்து குறைவாக இருக்குன்னா ரிப்பீட்டட் ஸ்கேன்ஸ் நம்ம பண்ணுவோம். டாப்லர் ஸ்கேன் பிளட் சப்ளையை வச்சு பேபி எந்த அளவுக்கு சேஃபாக நம்ம கொஞ்ச நாள் இன்ட்ராய்ட்னா விடலாம், அதுக்கு தக்கன ஸ்கேன் வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாகுமே ஒழிய மற்றபடி அன்காம்ப்ளிகேட்டட் கேசஸில் 28 to 32 வீக்ஸில் ஒரு க்ரோத் ஸ்கேன். அப்புறம் டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு 36 to 40 வீக்ஸில் ஒரு ஸ்க்ரீனிங் ஸ்கேன். ஸோ அடுத்து முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ஜிடிஎம். ஸோ இதை வந்து நம்ம இந்த 26 to 28 வீக்ஸில் ஸ்க்ரீன் பண்ணுறோம். யூஸ்வலாக முதல்ல 3 மந்த்ஸில் எடுக்கிற பிளட் டெஸ்ட்டில் ஒரு சுகர் இருக்காங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். பட் இந்த ஜிடிஎம்மை வந்து ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய முக்கியமான பீரியட் வந்து இந்த 26 to 28 வீக்ஸில். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் கொடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். 2 ஹவர்ஸில் பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது ஒரு 140க்குள்ளே இருக்கணும் அந்த கட் ஆஃப். 140க்கு மேலே இருந்தால் நீங்கள் ஜிடிஎம். ஸோ அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறோம், அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்ங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு இட் இஸ் பிகமிங் அ டயபெட்டிக் கேபிட்டல். ஸோ ஒரு டயபெட்டிஸ்ங்கிறது ஒரு எபிடமிக்காக இருக்குது நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரை. ஒரு 15-20 இயர்ஸ் பேக் இந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து டயபெட்டிஸ் அவ்வளோ. எனக்கு 100 ப்ரெக்னென்ட் உமன் ஒரு ஓபிக்கு வந்தாங்கன்னா 50 to 60% ஆஃப் தெம் ஹேவ் ஜிடிஎம். ஸோ அந்த அளவுக்கு அது வந்து இருக்குது. ஜிடிஎம்மோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ ப்ரெசன்ட் டே கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ டயபெட்டிஸ் இஸ் அ நம்பர் 1 கில்லர் டிசீஸ். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம சுகர் இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு வேல்யூ இப்படி இருக்குது, இப்படி பரவலாக பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோம். பட் மேக்ஸிமம் மார்பிடிட்டி அண்ட் மார்டாலிட்டி கிரியேட் பண்ணுற டிசீஸ் வந்து டயபெட்டிஸ் தான். இட் ஆல்மோஸ்ட் காசஸ் ஆல் எண்ட் ஆர்கன் டேமேஜ். சுகர் ஒன்ஸ் வந்து செட் ஆகிட்டுனா அது வந்து எண்ட் ஆர்கன், மல்டிபிள் ஆர்கன் டேமேஜ் கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஆர்கன் டேமேஜ் வந்து இட் வில் கிரிப்பிள் த லைஃப். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அதை டேமேஜ் பண்ணாத உறுப்புகளே கிடையாது. ஐஸ், ஸ்கின்னு, கிட்னிஸ், பிரெயின், ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, எல்லாத்துக்கும் காரணம் வந்து டயபெட்டிஸாக சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் இது என்ன ரெலவன்ஸ்னு பார்ப்போம். ஸோ 140க்கு மேலே பிளட் சுகர் இருக்குது அப்படின்னாக்க நம்ம வந்து நான் ப்ரெக்னென்ட் ஸ்டேட்டஸில் வந்து சுகர் வந்து ஓரளவு 180, 200 இருந்தாலும் வந்து அந்த கட் ஆஃபில் கொஞ்சம் நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் கூட்டுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக வேல்யூஸை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது இல்லை. பட் ப்ரெக்னென்சி லெவலை பொறுத்தவரை இட் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் எவ்ரி போஸ்ட் ப்ராண்டல் இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர், இட் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் த ஃபீட்டஸ். ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேல்யூஸ் வந்து கண்ட்ரோலுக்கு எதிர்பார்க்குறோம். ஸோ போஸ்ட் ப்ராண்டல் எலிவேஷன் இன் பிளட் சுகர் ஷுட் பி அவாய்டட். ஸோ 120க்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த கட் ஆஃப் வேல்யூ. 140க்கு மேலே இருந்தால் நம்ம டயட் அட்வைஸ் பண்ணுறோம். டயட்ரி அட்வைஸ் எப்படின்னா, இந்த ட்ரெடிஷ்னலாக 3 டைம்ஸ்னு சாப்பிடாம யூ ஹேவ் டு ஸ்பிளிட் த மீல்ஸ், ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் மீல்ஸ். ஸோ அட் அ டைம் சாப்பிட்ற குவான்டிட்டியை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும். தட் இஸ் த மெயின் டிப். ஸோ கார்போஹைட்ரேட் டயட் எதுவாக இருந்தாலும் நான் வந்து டைரக்ட் சுகர் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பட் ஈவன் அதர்வைஸ் கார்போஹைட்ரேட் டயட்டாக இருந்தால் கூட லிமிட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கோதுமை தான் கேப்பை தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணல. எனி ஃபுட்டு நீங்கள் ரைஸும் சாப்பிட்டுக்கலாம், அளவை குறைக்கணும். ஸோ ஆஸ் மச் லிட்டில் ஆஸ் 2 இட்லி, 2 சப்பாத்தி, 2 தோசைங்க. அதே போல் கார்போஹைட்ரேட் நீங்கள் குறைக்கும் போது ப்ரோட்டீன் ரிச்சாகவும் எடுத்துக்க பழகணும். பால், முட்டை, கீரை, காய்கறிகள், பயிர் வகைகள் எல்லாம் நல்லா சாப்பிட்றதும் பழகிக்கணும். ஸோ இந்த டைப் ஆஃப் டயட் பேட்டர்னுக்கு போயிடணும். ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் கூட்டணும். இதை வந்து ஒரு 1 வீக் ஸ்க்ரீன் பண்ணுவோம். திரும்ப வந்து ஒரு ஃபாஸ்டிங் போஸ்ட் பேண்டல் பிளட் சுகர் எடுப்போம். ஃபாஸ்டிங் வந்து இட் ஷுட் பி less than 105, போஸ்ட் பேண்டல் ப்ரிஃபரபிளி less than 120. ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு கூட இருக்குது அப்படின்னா we will go for tablets. ஸோ மெட்ஃபார்மிங்கிற டேப்லெட் நம்ம கொடுப்போம். அந்த டேப்லெட்ஸ் வந்து 3 டைம்ஸ் கொடுப்போம். டிபெண்டிங் அப்பான் த வெயிட் ஆஃப் த பேஷண்ட் டோஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் இருக்கான்னு ஒரு 1 வீக் 10 டேஸ் பார்ப்போம். அதுக்கும் கண்ட்ரோல் இல்லைன்னா யூ கோ ஃபார் இன்சுலின்.
ஸோ அந்த அளவுக்கு இந்த கண்ட்ரோலை வந்து சீக்கிரம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடுவோம். நீங்கள் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். இல்லை நான் டேப்லெட் எடுக்காமல் டயட்டில் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு, இல்லை நான் இன்சுலின் ஸ்விட்ச் ஓவர் பண்ண விரும்பலை நீங்கள், பிகாஸ் இட் இஸ் ப்ராப்ளமேட்டிக் ஃபார் த பேபி, நாட் ஃபார் யூ. உங்களுக்கு கெடுதல் இல்லை, ப்ரெக்னென்சி சமயத்தில் இட் இஸ் இன்ஜுரிஸ் டு த பேபி. ஸோ அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரிக்ட் வேல்யூ ஆஃப் கண்ட்ரோலுக்கு எதிர்பார்க்குறோம். இன்சுலின் கொடுத்து அந்த இன்சுலின் டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செல்ஃபாக போட்டுக்கிற மாதிரியே இப்போ பென் டைப்பில் இருக்குது. இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அந்த உங்களுடைய மருத்துவரோட அறிவுரைப்படி ஸ்ட்ரிக்டாக சுகர் கண்ட்ரோல் வைக்கணும். 1/2 an hour பிஃபோர் ஃபுட் எடுத்துக்கணும். அது ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் இன்சுலினுக்கு வந்து போகணும். நான் லேட்டாக பண்ணால் ஹைப்போகிளைசிமியா சுகர் லெவல் வந்து குறைஞ்சிரும். அது ரொம்ப ப்ராப்ளம் பேபிக்கு. அதையும் அலோவ் பண்ணக்கூடாது. தொடையில் ஒவ்வொரு இடமா மாற்றி போடணும், ஒரே இடத்துல பிரிக் பண்ணக்கூடாது. அது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து குட் கண்ட்ரோல் ஃபார் த பேபி. டயபெட்டிக் மதர்ஸில் எஸ்பெஷலி ஒய் வி ஆர் வரிட் ஆஃப்னா பேபியோட வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷங்களுக்கு முன்னாடி அண்டர் வெயிட் பேபிஸ் தான் நிறையா இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஓவர் வெயிட் பேபிஸ் தான் நிறையா இருக்காங்க. தட் இஸ் காசிங் ப்ராப்ளம் ஃபார் அஸ். ஸோ ஓவர் வெயிட் பேபிஸ் மெயின்லி டியூ டு டயபெட்டிஸ். நீங்கள் வந்து ஒரு 3.5க்கு மேலே ஒரு பேபி வெயிட் இருக்குதுனாலே மதருக்கு ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தீங்கன்னா மதர் வந்து சம் சார்ட் ஆஃப் ஒரு டயபெட்டிக் ரேஞ்சில் இருப்பாங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காசாக இருக்கும். இது வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வெஜினல் டெலிவரி பிகம்ஸ் டிஃபிகல்ட். மோர் ஸோ ஒரு டயபெட்டிக் பேபி பிறக்கும்போது ஈவன் ஒரு 3 kg பேபியாக இருந்தாலும், ஸோ 3 to 3.5ங்கிறது ஆவரேஜ் வெயிட். ஸோ 3.3 kg பேபியாக இருந்தால் கூட ஒரு டயபெட்டிக் பேபி வெஜினல் டெலிவரி ஆகுது அப்படின்னா நாங்கள் ஆப்ஸ்டெட்ரிஷியன் பயப்படும். என்ன காரணம் அப்படின்னா ஷோல்டர் டிஸ்டோஷியா. இந்த டயபெட்டிக் பேபிஸில் வந்து மோர் ஃபேட் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் த ஷோல்டர்ஸ், பேபியோட ஷோல்டர்ஸ். ஸோ ஹெட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெஜினல் டெலிவரியோட ஹெட்டு வந்து ஃபஸ்ட்டு வெளியே வரும். ஸோ யூஸ்வலி 2 ஷோல்டர்ஸும் அதுக்கப்புறம் தன்னால் ஸ்லிப் ஆகி வந்துடும். ஸோ இந்த டயபெட்டிக் பேபிஸில் இந்த ஷோல்டர் வந்து ஸ்லிப் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும் பிகாஸ் ஆஃப் ஃபேட் டெபாசிஷன். இதை வந்து ஸ்கேன் மூலமாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பண்ண முடியாது. அன்லஸ் ஓவர் வெயிட்டாக இருந்து 4.4 kg 4.5 kgக்கு மேலே நம்ம இப்போ எக்ஸ்பெக்டட் வெயிட் ஸ்கேனில் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம செக்ஷன் பண்ணாலும் இல்லையே. ஸோ வி ஆர் ரியலி அஃப்ரேட் ஆஃப் கண்டக்டிங் அ வெஜினல் டெலிவரி ஃபார் அ டயபெட்டிக் மதர். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா ஸ்ட்ரிக்ட் போஸ்ட் பேண்டல் கண்ட்ரோல் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால தான் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னா உடனே டேப்லெட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுங்கள், அதில் கண்ட்ரோல் இல்லைன்னா இன்சுலினுக்கு போங்க. ஒரு ஒரு கண்ட்ரோல் வந்து நல்லா இல்லை அப்படின்னா செல்ஃபாகவே குளுக்கோமீட்டர் வாங்கி ஹோம் டெஸ்ட் பண்ண சொல்கிறோம். ஹோம் டெஸ்ட் பண்ணி உங்களோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீக்வெண்ட்டாக பாருங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக வேல்யூஸ் பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து வேல்யூஸ் குறைஞ்சதுன்னா நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்ட்ரிக்டாகவே எப்போதுமே ஒரு மாடரேட் டயட்டுக்கு போயிடுறது பெட்டர். ஸோ இந்த வகையில் நீங்கள் அது போக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் டயபெட்டிக் மதர்ஸ்க்கு. ஸோ வெஜினல் டெலிவரி பிகம்ஸ் டிஃபிகல்ட். சில சமயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாளைக்கு தான் டேட், இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்ததா, சடனாக பேபி வயிற்றுக்குள்ளே இறக்க நேரிடுச்சு. ஐயூடி, சடன் ஐயூடிஸ். ஸோ ரொம்ப காமன் ஈட்டியாலஜி வந்து சுகர். மதருக்கு ஒரு மைல்டு டிரேஞ்ச்மெண்ட் தான் இருந்திருக்கும், சடன் ஐயூடி. ஏன்னா பேபியோட பிளட் சப்ளைல சம் காம்ப்ரமைசஸ் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ பேபிக்கு வந்து மதர்லேருந்து பிளட் சப்ளை போகுது, அதில் சம் காம்ப்ரமைஸ், த விஸ்காசிட்டி ஆஃப் த பிளட் சேஞ்சஸ் அண்ட் சடன்லி இட் காசஸ் ஐயூடி. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ பேபி சேக்குக்காக நீங்கள் கண்ட்ரோலுக்கு வந்து தான் ஆகணும். ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்னா இப்போ நார்மலாக வெயிட் கெயின் வந்து 10 to 12 kg அப்படின்னா டயபெட்டிக் மதர்ஸ்க்கு வந்து ஓவரால் வெயிட் கெயின் வந்து 4 to 5 kg தான் இருக்கும் மதரோட வெயிட் கெயின். பட் பேபியோட வெயிட் கெயின் வந்து நல்லா இருக்கும். அதை நம்ம பீரியாடிக்கலாக மானிட்டர் பண்ணி கொண்டு வந்துடும். ஓவர் வெயிட் கெயின் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட இது. ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு மெசேஜ் அப்படின்னா, ப்ரெக்னென்சி இஸ் கிவிங் அஸ் அ வார்னிங். ஒரு 10 to 15 years பேக் வரைக்கும் நாங்கள் எப்படி எங்களோட கான்செப்ட் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் டயபெட்டிஸா டாக்டர் அதுக்கப்புறம் சரியாக போயிடலாம், ஆமாம்மா டெலிவரி ஆனப்பறம் எல்லாம் சரியாக போயிடும். திஸ் வாஸ் அவர் ஆன்சர். பட் த ப்ரெசன்ட் டே கான்செப்ட் இஸ் நாட் ஸோ. நீங்கள் ப்ரெக்னென்சி வந்து ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஜிடிஎம்னு கண்டுபிடிக்கப்பட்டா யூ ஆர் மோர் ப்ரோன் டு பிகம் அ ஃபியூச்சர் டயபெட்டிக். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, இந்த உங்களோட கன்செப்ஷனில் இருக்கிற பேபி ஆல்சோ கேன் பிகம் அ ஃபியூச்சர் டயபெட்டிக். ஸோ ஹவு கேன் வி மாடிஃபை? ஸோ இதில் என்ன நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட இது வந்து 20 years 25 years இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து கிராஸ் ஆகிட்டு. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ டெலிவரிக்கு அப்புறமும் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ஒரு ஓவராலாக ஒரு சுகர்ஸ் ஆட் பண்ணாமல், ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இல்லாமல், ஓரளவு ஆக்டிவிட்டிஸ் இல்லை, இந்த மாதிரி ஒரு மாடரேட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். பட் பேபியோட இது வந்து ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோல். Day 1 ஆஃப் கன்செப்ஷன்லேருந்து இது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறனால இட் இஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல். ஸோ நீங்கள் நல்லா மாடிஃபை பண்ணலாம். ரொம்ப எக்ஸஸ் டயட் கொடுக்காம கார்போஹைட்ரேட் டயட் அவாய்ட் பண்ணி. ஸோ ரொம்ப மேஜர் த்ரெட்டு, மேஜர் எனிமின்னு நாங்கள் பார்க்குறது என்னென்னா, இனிஷியல் 2-3 days அந்த லாக்டேஷன் பீரியட் வந்து இந்த லாக்டேஷன் செட் ஆகுறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
அந்த பீரியடுக்குள்ள உடனே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜிடிஎம் மதர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 days மதரோட ஹார்மோன் இன்ஃப்ளூயன்ஸ்னால சுகர் கொஞ்சம் லோ ஆகும். அது லோ ஆகாம பார்த்துக்கிறதுக்காக நம்மளே வந்து மதருக்கு ப்ராப்பர் ஃபீடிங் இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங் கொடுக்க சொல்லுவோம். பட் தட் இஸ் ஒன்லி ஃபார் 48 hours. தெர் இஸ் நோ மதர் ஃபீடிங் ஒன்லி. அதை வந்து ஹைப்போகிளைசிமியாக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோதான். மற்றபடி எந்த மதர்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து பெஸ்ட். ஸோ டயபெட்டிஸை பொறுத்தவரையில் இன்னொரு முக்கியமான கருத்து நான் இங்கே சொல்ல விரும்புறது என்னன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இது டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். எல்லா டிசீஸ்க்குமே பொருந்தும், ஆனால் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சுகர் லெவல் வந்து எனக்கு கூட டயபெட்டிஸ்னு உங்களுக்கு வெளியே தெரியக்கூடிய ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் த டிசீஸ் ஹஸ் பிகம் irreversible. அந்த டேமேஜ் வந்து இட் வில் பி அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம வந்து சுகர் லெவல்ஸை தான் வெளியில் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோமே ஒழிய ஓரளவு தான் அந்த டேமேஜ் இப்போ ஆன்கோயிங் ப்ராசஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமே, டிசீஸை வந்து க்யூர் பண்ண முடியாது. ஸோ ப்ரிவென்ஷன், அந்த ப்ரிவென்ஷனுக்கு வந்து ப்ரெக்னன்சி இஸ் கிவிங் யூ வார்னிங். ஸோ யூ கேன் ஷேப் த ஃபியூச்சர் ஆஃப் யுவர் பேபி வித் அ குட் கண்ட்ரோல். அதாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் முதலேருந்தே நீங்கள் உங்கள் பேபிக்கு கொடுத்து குட் கண்ட்ரோல், ஹெல்த்தி பேபியை நீங்கள் உருவாக்குறதுக்கு, ஒரு ஹெல்த்தி ஜெனரேஷன், ஒரு டயபெட்டிஸ் இல்லாத ஒரு இந்தியன் ஜெனரேஷன் நீங்கள் உருவாக்குறதுக்கு ப்ரெக்னென்ட் விமனுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சில காமன் எயில்மெண்ட்ஸ் ப்ரெக்னென்சியில் அது வரதை பற்றி சிலது பார்க்கலாம். லைக் ஃபீவர், காஃப், கோல்டு அதெல்லாம். ஸோ ஃபீவர் இருந்தால் சில பேர் நாங்கள் பார்க்குறோம் ஹை டெம்பரேச்சர் வச்சுட்டு கூட சண்டே டாக்டர் உங்களை பார்க்க முடியல, அதனால நான் வந்து அப்படி லேட்டாக்கி மண்டே வந்துடுவாங்க வித் த டெம்பரேச்சர் ஆஃப் 100, 105, 106 ஆல்சோ. ஸோ டெம்பரேச்சருக்கு நீங்கள் பேரஸ்டமால் தாராளமாக எடுத்துக்கலாம். டிபெண்டிங் அப்பான் வெயிட் வந்து லெஸ் தென் 50 இருந்தால் 500 mg, மோர் தென் 50 இருந்தால் 650 mg அந்த மாதிரி போட்டுக்கலாம். டெம்பரேச்சர் வில் பி மோர் ஹார்ம்ஃபுல் தேன் பேரஸ்டமால். அது அன்னெசரியாக அண்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் அவாய்ட் பண்ணுமே ஒழிய டெம்பரேச்சர் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டாக்டர் வந்து மீட் பண்ணலாம். எமர்ஜென்சிக்கு எந்த ஹாஸ்பிட்டலும் ஆப்ஸ்டெட்டிக் ஹாஸ்பிட்டலும் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் டாக்டர் எமர்ஜென்சி கேஷுவாலிட்டி வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணிக்கவே கூடாது. டாக்டரை பார்க்க முடியாது அப்படின்னு உங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்டை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது தேவைன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையிலையும் அவனை கூப்பிடுவாங்க. அவங்களால அந்த டியூட்டி டாக்டர்ஸால் அதை கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க. தேவைன்னா நாங்கள் உங்களை அட்டன் பண்ண போகிறோம். இட் வில் அப்ளை ஃபார் ஆல் எமர்ஜென்சிஸ். லைக் பெயின் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம், டாக்டர் வந்து லேட்டாக தான் வருவாங்க, மூமெண்ட்ஸ் தெரியல, இன்னைக்கு சண்டே நாளைக்கு பார்க்கலாம், இது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில சமயம் சளி இருக்குது, காஃப் சிரப் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் டெம்பரரி மெஷர்ஸ் நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவேன். லைக் ஸ்டீம் இன்ஹிலேஷன், சிப்பிங் வார்ம் வாட்டர் தென் அண்ட் தேர். ஸோ கார்க்லிங், ஒரு சோர் த்ரோட் இருந்தால் கார்க்லிங், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃப்ரூட்ஸு லைக் கூல் ஏர் எக்ஸ்போஷர், டஸ்ட் எக்ஸ்போஷர், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ப்ரெக்னென்சி வந்து ஒரு மைல்டு இம்யூன் ஸ்டேட்டஸ் குறைவாக தான் இருக்கும். இம்யூனிட்டி குறைவாக இருக்கிற ஸ்டேட்டஸில் நீங்கள் வந்து அந்த அலர்ஜன்ஸ்க்கு ரிப்பீட்டடாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா அது திரும்ப அலர்ஜி ஆகும்போது அது இன்ஃபெக்ஷன் ப்ரோன் ஆயிரும். அப்புறம் பேக் பெயின், ஸ்பெஷலி நான் பேக் பெயினை பற்றி இங்கே மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஸோ ப்ரெக்னென்சியை பொறுத்தவரையில் ஒரு அன்டியூ ஸ்ட்ரெச், இந்த பேபியோட வெயிட் கூட அந்த அப்டமன் பெருசாக அந்த முதுகு தண்டுவடம் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சு காஸ் பண்ணுது. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் அது ஒரு பேக் பெயினுக்கு முக்கியமான காரணமாயிருது. ஸோ மோர் ஓவர் நம்ம வந்து ஒரு சில ப்ராக்டிசஸ், ரொம்ப நேரம் ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங், ஒத்த கால் மாற்றி நிற்கிறது, ஹை ஹீல்ஸ் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பேக்குக்கு எப்போதுமே ஒரு சப்போர்ட் கொடுத்து உட்காருங்க. எஸ்பெஷலி ஒர்க்கிங் லேடிஸ், ஆக்வர்ட் பொசிஷன், எஸ்பெஷலி ஆஃப்டர் டெலிவரி. நம்ம வந்து ப்ரெக்னென்சி லேடி லாக்டேஷனுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ பேபிக்கு வந்து 2 hours ஒரு தடவை 20 minutes ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பேக் கெட்ஸ் ட்ரெயின்டு மோர். ஸோ அப்போ அந்த ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஸ்டேட்டஸில் உள்ள அந்த பேக் பெயின் வந்து போஸ்ட்மார்ட்டமாக அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த மெயின் காஸ் ஃபார் க்ரானிக் பேக் பெயின் இன் ப்ரெக்னென்ட் லேடிஸ். நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு 28 weeks வந்து முதுகுக்கு வெந்நி ஊற்றுறதுங்கிறது ஒரு பழக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இட் இஸ் ஒன்லி எ ஃபோமெண்டேஷன், ஹார்ட் ஃபோமெண்டேஷன். ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்னால ஸ்ட்ரெயின்னால ஒரு பேக் பெயின் கொடுக்கும். இது வந்து நீங்கள் வெந்நி ஊற்றுனீங்கன்னா அந்த பேக் பெயின் ரிலீவ் ஆகும். அது வந்து ஹார்ட் ஃபோமெண்டேஷன் கொடுக்கறனால பேபி ஈஸியாக டெலிவரி, இட் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் வெஜினல் டெலிவரி. அது மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் டிராவலிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன டிப்ஸை நீங்கள் இது பண்ணீங்கனாலே பேக் பெயினை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிடிஎம் மாதிரி ப்ரெக்னென்ட் உமனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு இதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது வந்து ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன். அந்த ப்ரெக்னென்ட்டான மதர்ஸ்க்கு பிபி வரும். ஸோ ஜிடிஎம்ல எப்படி நம்ம வந்து பேபியை குறித்து பயப்படுறோமோ, இது பிஏஹெச்ல ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் வர்ற மதர்ஸ்க்கு வந்து மதரை குறித்து நாங்கள் ரொம்ப பயப்படுவோம். இட் அஃபெக்ட்ஸ் த மதருக்கு மார்பிடிட்டி, மார்டாலிட்டி ஹை. ஸோ பேபியும் அஃபெக்ட் பண்ணும் ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷர் வந்ததுன்னா.
பட் மோர் ஸோ வி ஆர் மோர் வரிட் அபவுட் த மதர். நிறைய ஆர்கன் டேமேஜ், அது ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன், அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அதை மதர் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங், ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பிபி இஸ் வாரண்டட். ஸோ அடிக்கடி உங்களை செக்அப் குறை சொல்லி, இன்கேஸ் நீங்கள் ப்ரெஷர் இருக்குதுன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பிபி செக் பண்ண சொல்லி அதுக்கு தக்கன டேப்லெட்ஸ் கொடுத்து பிபியை குட் கண்ட்ரோலில் வச்சிருந்து அந்த ப்ரெக்னன்சியை ப்ரொலாங் பண்ணுவோம். இன்ஸ்பைட் ஆஃப் தட் சிலருக்கு வந்து பிபி வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாக்க த ஒன்லி வே டு இஸ் டு டெர்மினேட் த பேபி. ஸோ பேபியை வந்து வெளியே எடுத்தால் தான் அந்த மதரோட ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்து வரும். மதரோட சேக்குக்காக நம்ம சில சமயம் ப்ரீட்டமாக கூட அதை செய்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். பட் நம்ம இதில் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கொஞ்சம் சால்ட் எக்ஸஸாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹை சால்ட் டயட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். சால்ட்டே போடாமல் கொடுக்குறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஹாஃப் சால்ட் கண்டிப்பாக நம்ம பாடிக்கு தேவை, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட், மைண்ட் ரிலாக்ஸேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேஷுவல் வாக்கிங் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஒரு அன்டியூவாக உடம்புல வெயிட் போடும், ஒரு நீர் போடும். அந்த பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு பிபி கூட ஹெவியாக ஆகிறதுக்கு முன்னாடியே சில பேருக்கு ஓவரா முகம் கை கால்லாம் வீங்கும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரிமானிட்டரி சைன் தட் த மதர் இஸ் கோயிங் டு ஹேவ் பிபி. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வந்து உடனே டாக்டரை போய் பார்க்கணும். அந்த கை கால் வீங்குது அப்படிங்கிறதுக்காக பார்லி கஞ்சி ரொம்ப குடிப்பாங்க. ஏன்னா பார்லி கஞ்சிங்கிறது ஒரு டயூரிட்டிக் தான். இட் டெப்ளீட்ஸ் த மதர் ஆஸ் வெல் அஸ் த பேபி ஆஃப் த வாட்டர். ஸோ பேபியை சுற்றி உள்ள நீரும் டெப்ளீட் ஆகும். ஸோ கால் வீக்கம் அப்படின்னு வந்ததுன்னா நார்மலாக அது ஃபிசியாலஜிக்கல் தான். பட் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்ஸில் வந்து அது வந்து நீங்கள் வந்து அதுக்குன்னு நம்ம ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை குறைக்கணுங்கிறது கிடையாது. அது ஜஸ்ட் மானிட்டரிங் தான். ப்ரெஷர் வந்து ஹை லெவலுக்கு சர்டன் லெவலுக்கு மேலே போகாமல் இருந்து மானிட்டர் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ அதுக்கு நீங்கள் ஹோம்மேட் ரெமெடிஸ் லைக் பார்லி கஞ்செல்லாம் குடிக்க கூடாது. ஸோ இப்போ வந்து பிரசவம், நான் முக்கியமாக இதில் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறது என்னென்னா, இந்த ப்ரெக்னன்சி டெலிவரி எல்லாம் இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினாமினன் அப்படிங்கிறத நம்ம மனசில் இருக்கணும். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இது நடந்துட்டு இருக்க ஒரு ஃபினாமினன். நம்ம இப்போ 1, 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால அதை வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக அணுகிறோம். இப்போ நீங்கள் வந்து நார்மல் ஃபினாமினன் தான், வீட்டில் வச்சே டெலிவரி பார்த்துக்கலாம், டெலிவரி வந்து நடக்கும். பட் அது ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வரீங்கன்னா கொஞ்சம் சயின்ஸ் அப்ளை பண்ணி மதர் அண்ட் பேபி சேஃபாக எடுக்கிறோம். இதுதான் நமக்கு. ஆனால் பேக் ஆஃப் த மைண்டில் உங்களுக்கும் சரி, கேர் கிவர் எங்களுக்கும் சரி, என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா இது ஒரு நார்மல் ஃபினாமினன் அப்படின்ற ஒரு ரிலாக்ஸ்ட் அப்ரோச் இருந்ததுன்னா அவுட்கம் நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம எங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வருவேன். ஏன்னா ஆன்சைட்டி பேஷண்ட்டுக்கும் சரி, அதை சுற்றி உள்ள அட்டண்டர்ஸ்க்கும் சரி, அவங்க 2 பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால கேர் கிவர்ஸ் எங்களுக்கும் சரி ஒரு ஆன்சைட்டி இருக்கனால அவுட்கம் வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அந்த அதாவது நார்மலாக இருக்க வேண்டிய ஃபினாமினன் வந்து ஒரு அப்நார்மலாக ஒரு கோர்ஸ் எடுக்க வேண்டியதாகிடுது. ஸோ இந்த ஆன்சைட்டி இல்லாமல் முதலாவது அப்ரோச் பண்ணணும். அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 2 வகையான டெலிவரிஸ் இருக்குது. நார்மல் டெலிவரி, சிசேரியன். எந்த ஆப்ஸ்டடிஷனும் ஒரு நார்மல் டெலிவரிக்கு தான் ஸ்ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ டைரெக்டாக இண்டிகேஷன் சிசேரியன் சொல்கிறது வந்து ரொம்ப ரேர். ஸோ தலை வந்து மேலே இருக்குது, கால் கீழே இருக்குது, ப்ரீச் ப்ரெசன்டேஷன், நஞ்சு கீழே இருக்குது, பிளாசண்டா ப்ரீவியா, ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்குது பேபி, சிலசுமே ரேர். ஸோ இட் வில் நாட் கம் த்ரூ அட் ஆல்னு டெஃபினட்டாக நம்ம ஆன்டினேட்டல் பீரியட்லேயே அசஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு சிசேரியன். ஸோ இப்படி டைரக்ட் இண்டிகேஷன் விதவுட் அ ட்ரையல் ஃபார் நார்மல் வந்து ரொம்ப ரேர். அல்லாமல் எல்லா கேஸ்லையுமே ஒரு ட்ரையல் கொடுக்கணும் தான் எல்லா ஆப்ஸ்டடிஷனும் நினைப்பாங்க. இது 2 குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். ஒருத்தர் வந்து ரொம்ப பர்டிகுலராக நார்மல் தான் வேணும் எப்படினாலும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து எனக்கு நான் இப்போ ஓவராக கூடிக்கிட்டே இருக்கிறது என்னென்னா நார்மலே வேண்டாம் சிசேரியன் தான். இதுக்கு 2க்கும் இடப்பட்டவங்க எப்படின்னா, நார்மல் லேபர் தான் வேணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் லேபர் ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகிட்டுனா அந்த பெயினை பொறுக்க முடியாமலோ, எனக்கு பெயின் தாங்க முடியல, எனக்கு சிசேரியன் பண்ணிக்கணும், இல்லைன்னா அவங்க அட்டண்டர்ஸ் அவள் பெயினில் துடிக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது, அவளுக்கு ஏதாவது ஆயிருமோ, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமாக இருக்குது அவங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களால சம்டைம்ஸ் இட் ஹேஸ் டு எண்ட் அப் வித் சிசேரியன் செக்ஷன். ஸோ இது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நம்ம நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இதை அப்ரோச் பண்ணணும், போத் யூ அண்ட் மீ. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட அப்ரோச் பண்ணோன்னா இந்த அவுட்கம் வந்து இந்த நார்மல் டெலிவரி ரேட் வந்து கூடுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு 2 மணி நேரத்தில் பெயின் வந்து டெலிவரி ஆகும், ஒரு சிலருக்கு 2 days 3 days கூட டைம் எடுக்கும். ஸோ எங்களுக்கு தெரியும், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாங்கள் வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு மானிட்டரிங் இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருப்பீங்க, யூ அண்ட் யுவர் பேபி வில் பி கேர்ஃபுல்லி மானிட்டர்ட். ஸோ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா அவுட்கம் நல்லாயிருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு 20 years ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டராக இருந்தால் கூட இந்த கேஸ் கண்டிப்பாக நார்மல் ஆயிரும், இந்த கேஸ் கண்டிப்பாக சிசேரியன்லாம் எண்டப் ஆகும்னு சொல்கிறதுக்கு இல்லை.
ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஏன்னா முதலே வந்து ஒரு ப்ரெஜுடிஸ்டாக ஒரு திங்கிங்கோட நினைக்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு நார்மலாக இல்லை, கண்டிப்பாக எனக்கு நார்மலே ஆகாது. இந்த ப்ரெஜுடிஸ் திங்கிங் இருக்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி கேஸ் இஸ் அ ட்ரையல் ஃபார் அஸ். வி ஆர் ட்ரையிங் அவர் பெஸ்ட் ஃபார் அ வெஜினல் டெலிவரி. இஃப் சம்திங் கோஸ் ராங், அது மதர் சேக்குக்காகவும் இருக்கலாம், பேபி சேக்காகவும் இருக்கலாம், சிசேரியன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதுக்கும் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். பேபி வயிற்றுக்குள்ளே மோஷன் போயிடும். மோஷன் போனால் கூட சில இண்டிகேட்டர்ஸ், பேபி நல்லா தான் இருக்குங்கிறதுக்கு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதை கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி நாங்கள் நார்மல் டெலிவரிக்கு அலோவ் பண்ண தான் செய்கிறோம். அதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து பேபியோட ஹார்ட் பீட் வேரியேஷன், பேபி ரியலி மூச்சு திணறுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டால் we are forced to take up for cesarean for the baby sake. சில சமயம் மதருக்கு ப்ரெஷர் வந்து ஃபிட் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்குன்னா மதர் சேக்காக பேபி நம்ம சிசேரியன் பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் இண்டிகேஷனுக்காக சிசேரியன் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணி தாகணும். பட் சிலர் ஆன் த அதர் ஹேண்ட் பெயினுக்காக சிசேரியன், எனக்கு பேபி பெயின் தாங்க மாட்டேங்குது, அந்த இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. வி ஹேவ் எபிடியூரல் அனால்ஜெசியா, பெயின்லெஸ் லேபர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பேக்கில் இன்ஜெக்ஷன் போட்டு இந்த லேபர் பெயின்ஸை இட் வில் ஸ்டாப், பட் யுவர் லேபர் ப்ரோக்ரஸ் வில் பி தேர். பேபி தலை இறங்கும், கர்ப்பவாய் விரிவடையும், லேபர் வில் பி ப்ரோக்ரஸிங், பட் யூ வில் ஹேவ் அ பெயின்லெஸ் லேபர். இஃப் அட் ஆல் பெயின் இஸ் அன் இண்டிகேஷன் சிசேரியன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். அதுலேயும் வந்து சில பேருக்கு ராங் ஐடியாஸ், முதுகில் இன்ஜெக்ஷன் போடுறதுனால ஒரு பேக் பெயின், க்ரானிக் பேக் பெயின் வந்துடும். எஜுகேட்டட் பீப்புளில் கூட இந்த இது திங்கிங் இருக்குது. இது மட்டும் இல்லை, சிசேரியன் டைம்லேயும் நம்ம பேக்கில் இன்ஜெக்ஷன் போடுறோம். இது வந்து க்ரானிக் பேக் பெயினுக்கு காரணம். நான் இப்போ சொன்னபடி ஏற்கனவே உங்களுக்கு பேக் பெயினுக்கு ரீசன் வந்து pregnancy itself is a strain, more so after a pure period டெலிவரிக்கு அப்புறம் உங்களோட பேபிக்கு லாக்டேஷன் அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி பேக்குக்கு ஒரு ஆக்வர்ட் பொசிஷன் கொடுத்து அதில் ஸ்ட்ரெயின் வந்து கூடி எல்லா லேடிஸுமே, ஈவன் நார்மல் டெலிவரி லேடிஸுமே வில் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் அண்ட் பேக் பெயின். இதுதான் ரீசன் எவ்வளோ சிசேரியனோ அல்லது எபிடியூரல் அனல்ஜெசியாவோ முதுகில் இன்ஜெக்ஷன் போடுறதுனால கிடையாது. உங்களுக்கு நான் ஒரு இன்ஜெக்ஷன் பேக்கில் ஃபீவருக்காக போடுறீங்க க்ளூட்டியல் ரீஜனில், அது எத்தனை நாள் பெயின் இருக்கும், ஒரு 2 to 3 days பெயின் இருக்குமோ அதே போல தான் இதுவும். இந்த பேக்கில் இன்ஜெக்ஷன் போடுற இடம் அதுவும் அதை விட ஒரு ஃபைன் நீடில் வச்சு போடுவோம். அந்த ப்ரிக் சைட்டு கூட உங்களுக்கு தெரியாது. பிரசவ வலி எப்படி இருக்கும்? யூஸ்வலி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பேக். ஸோ பேக்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு ரேடியேட் ஆகும். யூ வில் ஃபீல் அ டைட்டனிங் ஓவர் த அப்டமன். ஸோ இந்த டைட்டனிங் ஃபீலிங் வந்து கொஞ்சம் நேரம் ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு திரும்ப ரெக்கர் ஆகும். இதே மாதிரி பேக்லேருந்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு ரேடியேட் ஆகும். திரும்ப அந்த டைட்டனிங் இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு கூடும். முதல் தடவை பெயின் வந்ததோட அடுத்த தடவை அதுக்கு அடுத்த தடவை வந்து அந்த இன்டென்சிட்டி கூடும். அந்த டியூரேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இந்த இன்பிட்வீன் டியூரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். முதல்ல அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்தது, அப்புறம் 20 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை, அப்புறம் 15 மினிட்ஸ், அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். யூ கேனாட் இக்னோர் தட் பெயின். நான் தள்ளி இருக்கேன் டாக்டர், எனக்கு வந்து பெயின் வர தெரியாமல் போயிருமோ, அது வந்து பிரைமிக்கு அதுவும் முத குழந்தைக்கெல்லாம் இட் வில் டேக் சம் டைம். ஃபால்ஸ் பெயின்ஸ்னு ஒரு என்டைட்டி இருக்கு. சும்மா அந்த லோவர் அப்டமன் மட்டும் அழுத்தும் அப்படி ஒரு மாதிரி. அது வந்து ஹெட் இஸ் ட்ரைங் டு என்டர் இன் டு த பெல்விஸ், தட் இஸ் காசிங் சம் டிஃபிகல்ட்டி. அது ஒரு ஃபால்ஸ் பெயின்ஸ். வயிறு அடிவயிறில் வலி கொடுக்கலாம், இல்லை பேக் மட்டும் பெயின் கொடுக்கும். அது பேக் ஸ்ட்ரெச்னால ஒரு பெயின் கொடுக்கும். இல்லைன்னா பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன், அது ஃபால்ஸ் கன்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அதாவது லேபருக்காக அந்த யூட்ரஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகும்போது சும்மா சுருங்கி சுருங்கி விரியும். இதை எப்படி நார்மல் ட்ரூ லேபர் பெயின்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா, இது வந்து ரெகுலர் இன்டர்வலில் திரும்ப ரெக்கர் ஆகாது. வேரியடாக ஒரு நாள் வரும் திடீர்னு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2-3 days கழிச்சு ஒரு பெயின் வரும். இது மோர் ஸோ ஆஃப்டர் 36 weeks. ஸோ அக்கேஷனலாக அந்த மாதிரி பெயின் வந்து போகும். இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு 28 weeks அப்படி அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு ப்ரீடம் லேபருக்கு போகுதுன்னு உடனே நீங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணணும். பட் ஆஃப்டர் 36 weeks இட் இஸ் காமன். ட்ரூ லேபர் பெயின் மாதிரி தெரிஞ்சு பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் ரேடியேட் ஆகிற மாதிரி இருந்தால் யூ ஹாவ் டு கன்சல்ட் த டாக்டர். பனிக்கூடம் உடையுது. ஸோ உங்களோட இன்னர் உங்களை அறியாமல் வட்டமாக ஒரு 5 centimeters மேலே நனையுது அப்படின்னா யூ மஸ்ட் திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் பிரேக் ஆயிருக்குதோன்னு அதை நீங்கள் டாக்டரை வந்து உடனே மீட் பண்ணும். இல்லை ஒரு அப்நார்மலாக ப்ளீட் ஆகுது, லேசாக ஸ்பாட்டிங் ஆனால் கூட ஒரு தடவை நீங்கள் டாக்டரை வந்து பார்த்துக்கிறது பெட்டர். ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி ஜெல்லி மாதிரி வருதுன்னா அது வந்து உங்களுக்கு பெயின் இல்லாமல் ஜெல்லி மாதிரி வருதுன்னா அந்த சர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அதுலேருந்து ஜெல்லி மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுது. அதுக்கு நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ப்ளீடிங் மாதிரி ஸ்பாட்டிங் மாதிரி ஆகுது, வாட்டரியாக ரொம்ப வெட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். இண்டக்ஷன் ஆஃப் லேபர். இப்போ எல்லாருக்குமே ஒரு டெலிவரி டேட் கொடுக்குறோம். ஒரு 4 to 5% தான் அந்த டெலிவரி டேட்டில் வந்து நம்ம டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு முன்னாடி 36 weeksலேருந்தே நிறைய பேருக்கு தன்னால் லேபர் பெயின்ஸ் வந்து டெலிவரி ஆயிடுவாங்க. நீங்கள் கொடுக்கப்பட்ட டேட்டை கிராஸ் பண்ணுறாங்க வித்தவுட் லேபர் பெயின்ஸ் அப்படின்னா நம்ம வென் டு இன்டியூஸ் அப்படிங்கிறது நம்ம கேள்விக்குரியாது. பேபியை மானிட்டர் பண்ணுறோம், மதரும் மானிட்டர் பண்ணுறோம், எல்லாமே சிடிஜின்னு ஒன்று பார்க்குறோம். பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் ரெக்கார்டிங், பேபியோட மூமெண்ட்ஸ், மதர் வந்து மூமெண்ட்ஸ் பர்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கருத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு 1/2 hour சாப்பிட்டுட்டு கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே 2 to 3 மூமெண்ட்ஸ் தெரியணும். எப்போதும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது 24 hours.
ஸோ தட் டூ ஆஃப்டர் 36 வீக்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஸோ அப்படி மூமெண்ட்ஸில் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மதர் வந்து மூமெண்ட்ஸ் பெர்செப்ஷனில் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் எங்கள்கிட்ட வந்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இதை சில பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு பேபியோட வெல்பீயிங்கை நாங்கள் அசஸ் பண்ணுவோம். எல்லாமே நல்லா இருக்குது, தண்ணிச்சத்து நல்லா இருக்குது, ஹார்ட் பீட் ரெக்கார்டிங் நல்லா இருக்குது, மதருக்கு பிபி சுகர் எதுவும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா we can allow after dates also. நாங்கள் ஒரு இன்டர்னல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்போம். அது வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்ம மருந்து வச்சா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபேவரபிலிட்டி இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் இண்டக்ஷன். அப்படி இல்லை, அது ஹார்டாக இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குன்னா யூ கேன் கெட் டைம், கேன் பை டைம் ஃபார் சாஃபனிங். ஏன்னா ஒரு மருந்து வைக்கிறதுக்கும் அது ஃபேவரபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ தான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். நம்ம நம்ம எதுக்காக இன்டியூஸ் பண்ணுற ஒரு வெஜினல் டெலிவரிக்காக ப்ளஸ் 7 days வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணலாம். அந்த 7 days ஆன்ஷியஸாக ஆகக்கூடாது. எனக்கு டியூ டேட்டுக்குள்ளவங்களாம் டெலிவரி ஆகிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே டெலிவரி ஆகிட்டு இப்படி ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வெயிட்டிங் பீரியடில் நீங்களும் ஆன்ஷியஸ் ஆகாமல் உங்கள் மருத்துவர் மேலே கான்ஃபிடென்ட்டாக வச்சு எல்லாமே நல்லா இருக்குங்கிற இதை அக்செப்ட் பண்ணி யூ கீப் டூயிங் எக்ஸசைசஸ். நல்லா உட்காந்து எழும்புறது, தரையில் சமணம் போட்டு உட்காரது வந்து அந்த ப்ரெஷர் எஃபெக்ட்னால கர்ப்பப்பை ஓப்பன் ஆகும், குனிஞ்சு போயிருக்கு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் சாஃபன் ஆகும். ஸோ லேட்டர் ஆன் ஒரு 7 days ப்ளஸ் வரைக்கும் தாராளமாக ஃப்ரீக்வெண்ட்டாக வர சொல்லுவோம். 2 to 3 days ஒரு தடவை வர சொல்லி எல்லாம் கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி when it becomes favorable நம்ம இன்டியூஸ் பண்ணோன்னா வெஜினல் டெலிவரி பாசிபிலிட்டி சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபியூ பாயிண்ட்ஸ் அபவுட் ஆஃப்டர் டெலிவரி. ஸோ டெலிவரிக்கு அப்புறம் அப்படிங்கும்போது முக்கியமான நம்ம இன்சிஸ்ட் பண்ண வேண்டியது, ஆல்ரெடி நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன், பீரியட் ஆஃப் லாக்டேஷன். இந்த லாக்டேஷனுங்கிறது வந்து ஒரு எமோஷனல் ரிஃப்ளெக்ஸ் தான், சைக்கலாஜிக்கல் ரிஃப்ளெக்ஸ் தான். இந்த மதர் வந்து எமோஷனலி ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த லாக்டேஷன் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ சிலருக்கு உடனே பேபியை எடுத்து நாங்கள் டெலிவரி பண்ணோடனே ப்ரெஸ்ட்டில் கொடுத்தோடனே அது வந்து அழகாக ஸ்டார்ட் சக்கிங், மதர் ஆல்சோ வில் ஸ்டார்ட் செக்ரீட்டிங். ஸோ இட் நாட் ஃபார் ஆல். சிலருக்கு ஒரு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு 2 days ஆகலாம், 3 days ஆகலாம், சில பேருக்கு 5 days கூட ஆகலாம். பட் தட் வில் கண்டினியூ அண்ட் தே வில் பி ஃபீடிங் ஃபார் 1 year. ஸோ அந்த டிரான்சிஷன் பீரியட், அந்த எஸ்டாப்ளிஷ் ஆகிற பீரியடில் கொஞ்சம் ஒரு டென்ஷன் இல்லாமல் ஆன்சைட்டி இல்லாமல் அப்ரோச் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. உடனே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங், அது பேபி அழுது, பேபியோட நார்மல் லாங்குவேஜே க்ரை தான். அது இவ்வளோ நாளும் சேஃபாக 9 months-உம் ஊமில் இருந்துட்டு வெளியே வருது. ஸோ இட் வில் பி ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட்டில் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து க்ரையிங் தான். ஸோ அந்த க்ரையிங்கை வந்து அதுக்கு பசிக்குது, அதுக்கு வயிறு பத்தலை, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடாது. இனிஷியலி பிரெஸ்ட் ஃபீடிங் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும்னா, வி ஷுட் ட்ரெயின் த பேபி 15 to 20 minutes ஒரு பிரெஸ்ட்டில், 2 hours கேப் விட்டு அடுத்த பிரெஸ்ட்டில் இப்படியே பழக்கணும். சில பேபி சும்மா ஒரு சக்கிங் ரிஃப்ளெக்ஸ்க்காக 20 minutes மேலே எம்டி பிரெஸ்ட்டை தான் சக் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே அதில் மில்க் இருக்காது. ஸோ யூ ஷுட் கிவ் சஃபிஷியன்ட் டைம் ஃபார் ரீஃபில்லிங். ஸோ அப்போ அந்த எம்டி பிரெஸ்ட்டையும் சக் பண்ணுறதும் விடக்கூடாது. அது ஒரு கிராக் மாதிரி வரும், நிப்பிளில் கிராக் வந்து அது வழியாக இன்ஃபெக்ஷன் ஆகி பிரெஸ்ட் ஆப்சஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரைனிங்க்கு வந்து வர்றதுக்கு ஒரு 10-15 days எடுக்கும். அது வர்றதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், சஸ்டெயின்டாக எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் அது டிஃபிகல்ட்டாக இருக்காது. பட் ஒரு 50%க்கு அந்த ஒரு டக் ஆஃப் வார் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பொறுமையாக அந்த ஃபீடிங் ப்ராக்டிசஸ் ட்ரைனிங் வந்து கொண்டு வந்தால் அதுக்கப்புறம் அது வந்து இந்த பேபி அண்ட் போத் பாண்டிங்கும் நல்லா இருக்கும். பேபி ஆல்சோ வில் கெட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பிரெஸ்ட் மில்க். எஸ்பெஷலி அட்டெண்டர்ஸ் நான் சொல்லுவேன், அது இம்மீடியட்டாக நான் ஒரு 1/2 hour கழிச்சு திரும்ப போஸ்ட்நேட்டல் வார்டுக்கு போய் மதரை போய் பார்க்க போனாலே அந்த அட்டெண்டர் வில் கம்ப்ளைண்ட், டாக்டர் அவங்களுக்கு ஃபீடிங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மதர்ஸ்க்கும் ஃபீடிங் இருக்கும். ரொம்ப வெரி 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 ரேர் ரிமோட் பாசிபிலிட்டி ஃபீடிங் இல்லாமல் போகிறதுக்கு. ஸோ ப்ராப்பர் அப்ரோச் பை போத் த கேர்ள் ஆஸ் வெல் அஸ் த அட்டெண்டர் ஃபார் ஒரு எமோஷனலி ஸ்டேபிள் என்விரான்மெண்ட் அந்த கேர்ளுக்கு கொடுத்து ரிப்பீட்டடாக ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் கொடுத்து அதை ஃபீட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். தட் வில் ப்ராப்பர்லி எஸ்டாப்ளிஷ் த லாக்டேஷன். அதுக்கப்புறம் பொசிஷனிங் ஆஃப் லாக்டேஷன். ஸோ பேக் ரெஸ்ட் நல்ல ப்ராப்பராக கொடுத்து உங்களுடைய நிறைய குஷன்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு, ஃபீடிங் குஷன்ஸ்லாம். ஸோ கை வந்து அந்த எல்போவில் வந்து பேபியோட ஹெட் வந்து ரெஸ்ட் ஆகணும். அதுக்கு உங்களுக்கு கஷ்டமானா கீழே ஏதாவது குஷன் கொடுத்துக்கலாம். யுவர் பேக் ஷுட் பி வெல் சப்போர்ட்டட். முதல்ல உங்களை பொசிஷனிங் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ யூ ஆல்சோ ஷுட் பி மேட் கம்ஃபர்டபுள், பேபி ஆல்சோ ஷுட் பி மேட் கம்ஃபர்டபுள். அந்த பொசிஷனிங் வந்து இந்த பாண்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் பேபி வில் ஸ்டார்ட் சக்கிங். ஒர்க்கிங் லேடிஸ் வந்து எக்ஸ்பிரஸ்டு பிரெஸ்ட் மில்க் அது நீங்கள் ஹேண்ட் வச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பம்ப் வச்சும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். எடுத்து நீங்கள் நார்மல் நம்ம மில்க் கவுஸ் மில்க்கை எப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லையோ ஃப்ரீசரில் 4 கணக்கில் கூட வச்சுருக்கலாம். வெளியே வச்சுருந்தீங்கன்னா 4 to 5 hours மேலே வச்சு கொடுக்க முடியாது. அப்புறம் போஸ்ட் நட்டெல்லாம் வயிறுக்கு கெட்டுறது சில நம்ம கண்ட்ரீஸில் வந்து ஒரு வழக்கம். அது கொஞ்சம் சாகிங்காக இருக்கிற அந்த அப்டமனுக்கு வந்து உடனே ஒரு டைட் பைண்டர். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். இட் இஸ் ஒரு பேசிவ் இது கம்ப்ரெஷன். அதாவது இம்மீடியட் பீரியட்லேயே சாகிங் ரொம்ப ஆக்வர்டாக இருந்ததுன்னா ஒரு பைண்டர் அந்த சாகிங் அசிங்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துக்கலாமே ஒழிய. பட்
ஆக்டிவ் எக்ஸசைசஸ், ஆக்டிவ் அப்டாமினல் எக்ஸசைஸ் தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி, ஜஸ்ட் ஒரு ரொம்ப ஆக்டிவ் எக்ஸசைசஸ் நிறைய பண்ண முடியாதனா கூட சும்மா படுத்து இருந்துட்டு காலை முட்டி மடித்து வச்சுக்கிட்டு வயிறை டைட்டன் பண்ணுங்கள். நல்லா ஒரு இழுத்து வயிறை டைட்டன் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. திஸ் சார்ட் ஆஃப் டைட்டனிங் யூ கேன் டூ இட் அட்லீஸ்ட் ஃபார் 20 to 30 minutes 30 times per day. ஸோ இது வந்து ஒரு 10 days 15 daysலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், போத் ஃபார் வெஜினல் டெலிவரி ஆஸ் வெல் அஸ் சிசேரியன், நோ ஹார்ம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 months கண்டினியூஸாக 20 to 30 times ஹோல்டிங் டைட்லி அது பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரீவியஸ் நான் ப்ரெக்னென்ட் ஸ்டேட்டஸ்க்கு அந்த அப்டமன் வந்து நல்லா இருக்கும். அண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் குனிஞ்சு நிமிந்து ஆக்டிவாக பண்ணுறது. இப்போ உள்ள ப்ரெசன்ட் டே சிசேரியன் நம்ம எல்லாமே கீழே தான் இன்சிஷன் போடுறோம், அதாவது டிரான்ஸ்வர்ஸ் இன்சிஷன் ஃபெனஸ்டின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 15 daysல நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்டோர் பண்ணலாம். அசையாமல் வெயிட் தூக்காமல் அப்படி ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஊண்டை பொறுத்தவரை எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்டோர் ஆனாலே இந்த அப்டமன் டம்மி வந்து நார்மலாக ரெஸ்டோர் ஆயிரும். இந்த போஸ்ட்நேட்டல் பீரியடில் மதருக்கு வந்து சில இது சாப்பாடு வந்து குளிர்ச்சி சூடு பேபிக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம கல்ச்சரில் இருக்குது. டெஃபினட்டாக கிடையாது. எல்லாம் அதே மாதிரி தான் ஆன்டிநேட்டல் பீரியடில் மாதிரியே நியூட்ரிஷனல் ஃபுட்டு எந்தனாலும் கொடுக்கலாம். நிறைய குமிச்சு வச்சு நிறைய சாப்பிடணும், குவான்டிட்டி அதிகமாகணும்னு அப்படின்னா பேலன்ஸ் டயட் தான் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா அதுவே போதும் ப்ராப்பர் பிரெஸ்ட் ஃபீடிங் இருக்கிறதுக்கு. பால் கொடுக்குற நிறைய சாப்பிட வச்சு அந்த மதர் வந்து ஓவர் வெயிட் போட்டு அப்புறமா வெயிட் குறைக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி, ஒபிசிட்டி அதெல்லாம் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதெல்லாம் முதலே கேர் எடுத்து ப்ராப்பராக போகிறது நல்லது. அதுக்கப்புறம் மதருக்கு சளி பிடிச்சா பேபிக்கும் சளி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது டைரெக்டாக கான்டாக்ட்ல ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனில் தான் ஸ்ப்ரெட் ஆகுமே ஒழிய ஃபீடிங்னால ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ மதர் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா பேபிக்கு சளி பிடிக்கும், முட்டை சாப்பிட்டா பேபிக்கு சூடு, இப்படியெல்லாங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. தப்பான ஐடியா. அப்புறம் பேபி பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லணும். ஸோ டெலிவரி ஆன உடனே சில பேபிஸ்க்கு ஜாண்டிஸ் வரும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாண்டிஸ் அட்மிஷன் போட்டு லைட் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஜாண்டிஸ் வந்து எதனாலனா அந்த லிவர் வந்து நம்ம பாடியில் ஜாண்டிஸ் வரவிடாமல் பார்த்துக்கிற ஒரு உறுப்பு. அது பேபிஸ் பிறந்த உடனே அது ஃபங்க்ஷனிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. இட் வில் டேக் சம் டைம், ஒரு டிரான்சிஷன் பீரியட். ஸோ அந்த பீரியடுக்குள்ளே அது லிவர் ஃபங்க்ஷனிங் ஒரு 7 days 8 days ஆகிறதுக்குள்ளே அது ஜாண்டிஸ் கொஞ்சம் ஹை ஆகும். அது 5th day 6th day ஹை ஆகும், அதுக்கப்புறம் தன்னால் குறைஞ்சிரும். சில பேபிஸ்க்கு இட் வில் கோ பியாண்ட் த லெவல். நார்மலாக ஒரு 10 11 அப்படி இருந்தால் அது வந்து ஃபிசியாலஜிக்கல் ஜாண்டிஸ் அக்செப்டபிள். அதுக்கும் கூட லெவல் போச்சுன்னா நமக்கு வந்து பிரெயினை கூட அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது பேபியோட தோல் மஞ்சளாக தெரியுது அந்த மாதிரி இருந்தால் அது வந்து உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அதை வந்து பிலிரூபின் லெவல் ஜாண்டிஸ் ஹையாக இருக்குதான்னு பார்த்து அதுக்கு தக்கன ஒரு பேபியை அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோ தெரப்பி வச்சு அந்த ஜாண்டிஸை குறைச்சி பை த டைம் லிவர் வில் டேக் ஓவர். அதுக்கப்புறம் அது வந்து ஃபியூச்சர் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. பிறந்த உடனே ஜாண்டிஸ் இருக்குது, ஃபியூச்சரில் எதுவும் பேபிஸ் ப்ராப்ளம் இருந்தால் கிடையாது. இந்த ஜாண்டிஸ் வர்றதை ப்ரிவெண்ட் பண்ணுற விதமாக தான் சன்லைட்டில் பேபியை காட்ட சொல்கிறோம். அந்த பேபி வந்து ஸ்கின்னை வந்து இளம் வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஒரு 10 to 15 minutes காலையில் ஈவினிங் சன்லைட்டில் காட்டலாம். இது வந்து ஸ்கின் வில் டேக் ஓவர் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த லிவர் அண்ட் ஜாண்டிஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். பேபிஸ் வந்து சில பேபிஸ் அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கும். சில பிரெஸ்ட் ஃபீடிங் பேபிஸ் ஒரு நாளைக்கு 10 times 12 times வரைக்கும் மோஷன் போயிட்டே இருக்கும். அப்புறமா லேட்டாக 7 days 8 days கழிச்சு கூட மோஷன் போகும், ஃப்ரீயாக போகும். இந்த ரெண்டுமே நார்மல். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே வெறும் பியூர்லி பிரெஸ்ட் ஃபெட் பேபிஸ் வந்து நார்மல் தான். அந்த 10 to 12 times போகிறது அந்த ஆக்டிவிட்டீஸை கூட அது வந்து லூஸ் மோஷன் போகுது, மதருக்கு ஏதாவது ஃபுட் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இறங்கக்கூடாது. அப்புறம் சில பேபிஸ்க்கு வந்து இந்த 2 நிப்பிள்ஸும் வந்து வீங்கும். அது வந்து மதரோட ஹார்மோன் எஃபெக்ட்ல பேபிஸ்க்கு வந்து நிப்பிள்ஸ் வீங்குது. அது 10 to 15 daysல அந்த ஹார்மோன் எஃபெக்ட் போனோன்னு செட்டில் ஆயிரும். அதுவும் சில நம்ம கல்ச்சரில் பெரியவங்க வந்து அதை அமைக்கி பாலை எடுத்து விட்டா தான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இட் வில் காஸ் இன்ஜுரி டு த பிரெஸ்ட். அது செய்யக்கூடாத ஒன்று, அது தவறான கருத்து. சில கேர்ள் சில்ட்ரனுக்கு நீங்கள் வெஜினாலிருந்து ஒரு டிஸ்சார்ஜ், ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜோ ஒரு பிளட்டி டிஸ்சார்ஜோ ஒரு 10 to 15 days ஆஃப்டர் பர்த் வரைக்கும் இருக்கும். இதுவும் ஒரு நார்மல் தான். மதரோட ஹார்மோன் எஃபெக்ட்னால அந்த மாதிரி இருக்குது. ஆன்ஷியஸாக உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அது பயப்பட தேவையில்லை. அப்புறம் சில பேபிஸ்க்கு ஸ்கின்ல சேஞ்சஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சோப்பாக வருது டாக்டர், இந்த புடிசா வருது. நார்மல் நியூ பார்ன் ஸ்கின் சேஞ்சஸ் அதெல்லாம். ஸோ அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த ரெட்டிஷ்னஸ்லாம் ரொம்ப வந்தாலுமே அதுக்கு செட்டில் ஆயிரும். அதுக்காக நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ ஆஃப்டர் டெலிவரி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு இது என்னன்னா கான்ட்ராசெப்ஷன், ஸ்பேசிங் ஆஃப்டர் டெலிவரி ஆஸ் வெல் அஸ் ஸ்டெரிலைசேஷன். ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணுறோன்னா என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், இதை பற்றிய நாலேஜ், பேசிக் நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ லேடிஸ் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா பாதுகாப்பான நாட்கள் அப்படிங்கிறது ஒரு என்டைட்டி இருக்குது. சேஃப் இது வந்து பீரியட் வந்து நம்ம வந்து ஆஃப்டர் டெலிவரி ஃபாலோ பண்ணவே முடியாது. பிகாஸ் அந்த பீரியட்ஸ் வந்து இரகுலராக இருக்கும். சிலருக்கு 1 year 1.5 years வரைக்கும் கூட பீரியட்ஸ் வராது. அதில் ஓவுலேஷன் ப்ராப்பராக ஆகாததுனால அதனால நீங்கள் சேஃபும் கிடையாது. அதில் 45 days ஆஃப்டர் டெலிவரிலேருந்தே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அது அப்போ பீரியட்ஸ் டேட் கரெக்டாக இருக்கும்போது இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் சேஃப் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. இன்கேஸ் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக இருந்து 28 டேஸ் 30 டேஸ்க்கு ஒரு சைக்கிள் இருந்தாலுமே நீங்கள் சேஃப் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதோட ஃபெயிலியர் ரேட் வந்து மோர் தென் 50%. அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காண்டம். ஸோ காண்டம் வந்து மேல் பார்ட்னர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபெயிலியர் ரேட் இருக்குது. ஸோ காண்டம் கம்பைன்ட் வித் சேஃப் மெத்தட் இன் கரெக்ட் ரெகுலர் சைக்கிள்ஸில் ஓரளவுக்கு அந்த சேஃப்டி இது வந்து ரேஞ்ச் வந்து கூடும். ஆனால் பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் காப்பர்டி. ஸோ காப்பர்டிங்கிறது வந்து ஒரு நீங்கள் ஒரு ஃபாரின் பாடி இட் இஸ் இன்சர்டட் இன் டு த யூட்ரஸ், இட் வில் ப்ரிவென்ட் இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த பேபி. ஸோ இது வந்து ஒரு நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரை ஒரு சேஃபஸ்ட் மெத்தட். ஆனால் வந்து நிறைய மித்ஸ் அதை பற்றி இருக்குது. அது வந்து உள்ளே போயிடும், லாங் பேக்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் இன்சர்ஷன் இல்லாததுனால அது வந்து உள்ள இன்ஜுரி ஆகி வந்து ஏதோ 1-2 கேஸ் வெரி லாங் பேக். நவ் இட் இஸ் ட்ரெயின்டு ஹேண்ட்ஸ் தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து இப்போ கிடையவே கிடையாது. ஸோ அதனால் இது வந்து எப்பயோ ரேர் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்ததுங்கிறது ஒரு சொசைட்டியில் சுற்றிட்டே இருந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக அது இருக்கக்கூடாது. காப்பர்ட்டி இஸ் தி பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ராப்பர் ஸ்பேசிங். 3 இயர்ஸ் காப்பர்ட்டி இருக்குது, 5 இயர்ஸ், ஈவன் 10 இயர்ஸ் காப்பர்ட்டி கூட இருக்குது. ஸோ காப்பர்ட்டி இஸ் சேஃப். இப்போ என் ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கான்ட்ரசெப்ஷன் ஐடியா கேட்கணும், ஐ வுட் சஜஸ்ட் காப்பர்ட்டி சேஃப். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். யாரோ எப்படியோ ஏதோ ஒருத்தருக்கு காம்ப்ளிகேஷன் வந்ததுங்கிறதுக்காக அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு யூ ஷுட் நாட் கோ ஃபார் அபார்ஷன். அபார்ஷனை வந்து ரொம்ப ஈஸியாக இது பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா ஓவர் த கவுண்டர் இப்போ வந்து மெடிக்கல் அபார்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ பீரியட்ஸ் தள்ளி போது யூரின் டெஸ்ட் பார்க்குறாங்க, பாசிட்டிவ்னு வந்ததுன்னா உடனே அந்த டேப்லெட்டை போட்டு அபார்ஷன் பண்ணுறதை ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஸோ யூ ஷுட் கோ ஃபார் கான்ட்ரசெப்ஷன். அந்த அபார்ஷனுங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. தி பெஸ்ட் இஸ் காப்பர்ட்டி. ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார்மில் இருக்குது கான்ட்ரசெப்ஷன். 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட்ஸ் வந்து வெளியே இருக்கிறாங்க, 3 மந்த்ஸில் தான் எங்கள் ஊரில் இருப்பாங்க, இல்லை 6 மந்த்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னா 2 ஷாட் போட்டுக்கலாம். 1 இன்ஜெக்ஷன் வந்து 3 மந்த்ஸுக்கு வரும், அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் 3 மந்த்ஸ்க்கு. இதில் ஒன்று என்னென்னா சில பேருக்கு பீரியட்ஸில் டிஸ்டர்பன்ஸ் வரும், பீரியட்ஸ் வராமல் போகும், இல்லை கம்மியாகும். இது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது. பீரியட்ஸ் வரலைன்னா அது நமக்கு கெடுதல் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. கெட்ட ரத்தம் வெளியே போகிறது தான் பீரியட்ஸு, அது உள்ளே தங்கிட்டுனா அது அந்த உமனுக்கு வந்து கெடுதல். இப்படிப்பட்ட ஒரு நோஷன் வந்து சொசைட்டியில் ரொம்ப பரவலாக இருக்குது. இது ஒரு தவறான கருத்து. இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால பீரியட்ஸ் கம்மியாகுது, அவங்களுக்குள்ள பாடியில் நீங்கள் எக்ஸஸாக பிளட் லூஸ் பண்ணுறது அவாய்ட் ஆகுது. அது நல்லது தான். இன்ஃபேக்ட் அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அது எல்லாருக்குமே இந்த கருத்தை நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். இதை ஸோ மெயினாக ஒரு மேக்ஸிமம் 4 இன்ஜெக்ஷன்ஸ் 5 இன்ஜெக்ஷன்ஸ் வரைக்கும் அதை போடலாம். அது வந்து ஷார்ட் பீரியட் கான்ட்ரசெப்ஷன் தேவை அப்படிங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பெர்மனன்ட் மெத்தட், சப்போஸ் டு பேபிஸ் பிறந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஃபேமிலினா பெர்மனன்ட் மெத்தட். முந்தி காலத்தில் நம்ம வந்து பியூர் பெர் ஸ்டெரிலைசேஷன் டெலிவரி ஆன உடனே 2nd டே 3rd டே அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம், மேக்ஸிமம் 10 டேஸ் வரைக்கும். அது வந்து ஓப்பன் மெத்தட், பிஎஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அது வந்து அப்சல்யூட் ஆகிட்டு வி ஆர் நாட் டூயிங் தட், வி ஆர் கோயிங் இட் ஃபார் லாப்ரோஸ்கோபி மெத்தட். லாப்ரோஸ்கோபிங்கிற ஒரு சின்ன ஹோல் தான், 5 மில்லிமீட்டர் ஒரு ஹோல் அப்டமனில் போட்டு அந்த 2 டியூபையும் கட் பண்ணி விடுறோம். ஸோ அது வந்து அதுலேயும் நிறைய சொசைட்டியில் மித்ஸ் இருக்குது. லாப்ரோஸ்கோபி பண்ணால் எனக்கு வந்து வெயிட் போட்டுருமோ டாக்டர், வெயிட் குறைஞ்சிருமோ, ப்ளீடிங் ப்ராப்ளம் ஓவராக வந்துடும், ப்ளீடிங் வராமல் போயிடும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஸோ இட்ஸ் சேஃபஸ்ட் ப்ரொசீஜர். ஆனால் இட் ஹேஸ் டு பி டன் அரௌண்ட் 40 to 50 days. 50 டேஸ்க்கு மேலே உங்களுக்கு ஓவலேஷன் ஆக ஆரம்பிச்சிடும், நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இப்போ கன்சீவ் ஆக மாட்டீங்க. மேக்ஸிமம் அந்த யூட்ரஸ் நல்லா சுருங்கிடும். அந்த லாப்ரோஸ்கோபி ப்ரொசீஜர் வந்து ஐடியலாக அந்த டைமில் பண்ணலாம். 50 டேஸ்க்கு மேலேனா உங்களுக்கு பீரியட்ஸ் வரணுங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுவோம். அது என்ன காரணம் அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கன்சீவ் ஆகிருக்க மாட்டீங்க, ஓவலேஷன் ஆகிருக்காது, அந்த டைமில் பண்ணிடணும். ஆல்ரெடி உங்களுக்கு ஓவலேஷன் ஆகி பீரியட்ஸ் வராமல் இருந்திருக்கலாம், கான்டாக்ட் வச்சுக்கிட்டு கன்சீவ் ஆயிருந்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் அ ப்ரெக்னன்சி லாப்ரோஸ்கோபி பண்ணோம், ஸ்டெரிலைசேஷன் பண்ணோம்னா யூ வில் பி கண்டினியூங் த ப்ரெக்னன்சி. அந்த பேக்ரவுண்டில் தான் பீரியட்ஸ் வந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறோமே ஒழிய வேறு எந்த காரணம் இல்லை. நீங்கள் கான்டாக்டே வச்சுக்காம ஒரு 6 மந்த்ஸில் வந்து எனக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணுங்கன்னு கேட்டால் கூட நான் பண்ணிக்கலாம். பேசிக் இது வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ அது வந்து அன்னோனா தெரியாமல் போய் நம்ம லாப்ரோஸ்கோபி ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடக்கூடாதுக்காக தான் பீரியட்ஸ் வரணும்னு சொல்கிறது. ஸோ பெட்டர் டு கோ ஃபார் ஸ்டெரிலைசேஷன் பிட்வீன் 40 to 50 days. மேடம், ஒரு சின்ன டவுட். சொல்லுங்கள். வெண்ணில வெண்ணெய் போட்டு சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்களா, அது எப்படி டாக்டர்? ஆமாம், வெந்நில வெண்ணெய் போட்டு சாப்பிட்டா பேபி வலிக்கிட்டு வந்துரும்ன்ற ஒரு கருத்து இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. அது வெண்ணெய் நிறைய சாப்பிட்றதுனால பேபி வெயிட் கூட தான் செய்யும், டெலிவரி டிஃபிகல்ட்டாக தான் ஆகும். கண்டிப்பாக அது தவறான கருத்து. எப்பயோ பெரியவங்க சொல்கிறாங்கக்கா, ஒரு தடவை எடுத்துக்கோங்கன்னு வேணால் சொல்லுவேன். இன்னொரு டவுட் மேம். சொல்லுங்கள். பாலில் குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லது, குழந்தை கலராக பிறக்குன்றாங்க, அது எப்படி டாக்டர்? இது ஆல்மோஸ்ட் எல்லாரும் கேட்குற டவுட்டில் கண்டிப்பாக நாங்கள் எங்கிட்ட கேட்டாலும் அதை செய்ய தான் செய்கிறாங்க. பட் குங்குமப்பூவோட எஃபெக்ட் என்னங்கிறது எனக்கும் தெரியாது. அது பட் ஆனால் ஒன்று தெரியும், கண்டிப்பாக அது வந்து கலர் ஆஃப் த பேபி இஸ் ப்ரீ டிட்டர்மைண்ட், ஜெனட்டிக்லி டிட்டர்மைண்ட். அது கண்டிப்பாக நம்ம மாற்றம் இருக்காது. அப்புறம் அயன் அண்ட் கால்சியம் பற்றி
கொஞ்சம். ஸோ 3 months வரைக்கும் ஃபோலிக் ஆசிட் கொடுத்தோம்னு நம்ம பார்த்தோம். 3 monthsக்கு அப்புறம் அயன் அண்ட் கால்சியம் கொடுக்குறோம் ப்ரெக்னென்ட் உமனுக்கு அப் டு டெலிவரி டேட். சில பேர் நான் தான் நல்லா சாப்பிட்றேன், நியூட்ரிஷனலாக நல்லா இருக்கேனே, வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். பட் இந்தியன் டயட்டை பொறுத்தவரை ஃபைட்டேட்ஸ்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது தட் வில் ப்ரிவென்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயன் அண்ட் கால்சியம். ஸோ அதனால கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு வேண்டிய எக்ஸஸ் அயன் அண்ட் கால்சியமை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் அந்த சப்ளிமெண்ட். ஸோ அயன் வந்து ஷுட் பி டேக்கன் இன் த மார்னிங், கால்சியம் இன் த நைட், ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் அயன் சாப்பிட்றதுனால பிள்ளை கருத்துரும் அப்படிங்கிற கருத்து இன்னும் கூட சில பேருக்கு இருக்குது, தவறான கருத்து. இதுவுமே ஜெனட்டிக்லி ப்ரீடிட்டர்மைன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ டாக்டர். இந்த கொரோனா பேண்டமிக்ல இருக்கும், அதில் கர்ப்பிணி பெண்களுக்காக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் சோஷியல் டிஸ்டன்சிங் 2 meters இடைவெளியாவது நீங்கள் விட்டு இருக்க பழகிக்கொள்ளணும். எஸ்பெஷலி வித் யுவர் ஹவுஸ் ஹோல்ட் கான்டாக்ட்ஸ். இந்த ப்ரெக்னென்சி சமயத்தில் இன்னும் சேஃபாக இருக்கிறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். இந்த ப்ரெக்னென்சியையோ அதோடைய பேபிஸையோ எந்த அளவுக்கு இந்த கொரோனா பாதிக்குங்கிறது இன்னும் நமக்கு தெளிவான ஒரு கருத்து இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் ப்ரெக்னென்ட் விமன் ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி எந்த இதுவும் இல்லை, பாதிப்பும் இல்லை தான். பிறகுற குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டதாட்டும் ரொம்ப சிக்கான மாதிரியும் நமக்கு இது இல்லை. இருந்தால் கூட நம்ம ஒரு சேஃப்டி, ஏன்னா ப்ரெக்னென்சிஸ் ஒரு இம்யூன் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியான ஒரு பீரியட் தான். ஸோ அதனால ரொம்ப இன்னும் கவனமாக இருக்க வேண்டியது. அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரிப்பீட்டடாக ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஒரு ஹேண்ட் வாஷிங் வந்து 20 seconds எவ்ரி 20 minutes ஒரு அப்படி அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10 times per day 20 seconds இருக்கோங்க. மாஸ்க்கு கண்டிப்பாக அணிங்க. அந்த மாஸ்க்கு ப்ராப்பராக ஃபேஸில் இருக்கிற மாதிரி, எஸ்பெஷலி க்ளோஸ் கான்டாக்டில் வரும்போது அந்த சவுண்டு சரியாக ரீச் ஆகாதனால உடனே மாஸ்க்கு கீழே இறக்குற ஒரு டெண்டன்சி எல்லாருக்குமே இருக்குது. அந்த இதை அவாய்ட் பண்ணுங்கள். மாஸ்க்கு க்ளோஸ் கான்டாக்டில் வரும்போது தான் மாஸ்க் ரொம்ப அவசியம். டாக்டர் ரூமுக்கு வரீங்க, பேசுகிறீங்க, அப்போ வந்து ஒரு மரியாதை நிமித்தம் அல்லது பயிற்சி சரியாக காதில் விழாத நிமித்தம் உடனே மாஸ்க்கை கீழே இறக்குற ஒரு டெண்டன்சி இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாஸ்க் போடுறவுடைய பர்பஸே சர்வ் ஆகாது. ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மாஸ்க் வந்து ஷுட் கவர் ஈவன் வென் யூ ஆர் கமிங் இன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் அதர்ஸ். அப்புறம் அடிக்கடி கொஞ்சம் வார்ம் வாட்டர் சிப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ தட் வில் ஆல்சோ இன்னவே ஒரு ஃபைட் அகெயின்ஸ்ட் கொரோனா. ஸோ நீங்கள் ஓபியில் வந்து வெயிட் பண்ணுற நேரம் கூட வார்ம் வாட்டர் ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். வார்ம் வாட்டர் கார்க்லிங் பண்ணுங்கள், அது நல்லது. அது போக உங்களுக்கு ஸோ நான் இப்போ சொன்ன அந்த பதிவுகளில் உள்ள ரெகுலர் செக்கப்ஸ்லாம் கொரோனா பீரியடில் நாங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னாக்க, இப்போ வந்து கொரோனா வந்து ரொம்ப ஹை மார்டாலிட்டி காசிங் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ கொரோனா பெருசாக, அந்த ஆன்டினெட்டல் விசிட்ஸ் பெருசாக, ஸோ ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆன்டினெட்டல் விசிட்ஸை கொஞ்சம் குறைக்க தான் செய்கிறோம். ஸோ டிப்பிக்கலாக அந்த 28 weeks வரைக்கும் மந்த்லி விசிட்ஸை நம்ம குறைச்சி 12 to 13 weeks ஸ்கேன், அப்புறம் 20 weeks ஸ்கேன், இதுக்கு ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 30 weeksக்கு அப்புறம் தான் விசிட்ஸ். ஸோ ஃபோன் ஆர்டர்ஸில் நீங்கள் கேரி அவுட் பண்ணலாம் அது வரைக்கும். ஸோ அயன் அண்ட் கால்சியம் மற்றபடி எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு 36 weeksக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக மருத்துவர் வந்து பார்க்குற மாதிரி. இன்பிட்வீன் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் மருத்துவரை ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ண வேண்டியது அத்தியாவசியம். அதை நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். பட் நம்பர் ஆஃப் விசிட்ஸை குறைக்கணும். அதெல்லாம் இன்னொன்று மருத்துவரோட அறையிலையும் கூட நீங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் பேசியிருக்கோம்ல, உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப இந்த சிடியை போட்டு பாருங்கள். நிறைய டவுட்ஸ், நியூட்ரிஷனில் டவுட்ஸு, எக்ஸசைஸ் பண்ணுறதுல டவுட்ஸு எல்லாம் நம்ம வாயால் சொன்னால் கூட உங்களுக்கு வந்து ஓபியில் வந்து நம்ம டைரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதை தயவுசெய்து இந்த கொரோனா பீரியடில் தவிர்த்துக்கொள்ளுங்க. எல்லாமே இந்த சிடியில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஓபியில் இருக்கிற அந்த டைமிங்ஸை வந்து குறைச்சணும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது, எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து கேர் எடுத்து ஸோ நல்லா யோசிச்சுட்டு உங்களுக்கு கேபின்குள்ளே வாங்க. எது லிமிட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அதை கேட்டுட்டு நீங்கள் ஆன்சரை ஒழுங்காக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வெளியே போகிறது நல்லது. இது வந்து 2 பேருக்குமே, உங்கள் கேர் கிவர்ஸ் எங்களுக்கும் உங்களுக்குமே நல்லது. வீட்டுக்கு போய் ஒரு நல்ல ஒரு பாடி வாஷ் கொடுத்துக்கோங்க, நல்ல சோப் வாஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் இம்மீடியட்டாக சூன் ஆஃப்டர் பார்த்துட்டு நல்ல ஒரு பாடி வாஷ் கொடுக்குறது இந்த கொரோனா பீரியடில் சேஃப். உங்கள் அனைவரின் கர்ப்ப காலமும் பேர்காலமும் அதன் பின் வரும் காலம் முழுவதும் இனிமையாக அமைய வாழ்த்துகிறோம். நன்றி.